ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மே மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதமும் இனிமேல் ஒரு 15 நாள் நம்ம பயிற்சிகளை பற்றி பேச போகிறோம். அடுத்த 15 நாள் மாத பலன்கள் பற்றி பேச போகிறோம். இந்த மாத பலன்கள் என்ன, ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுதுன்னா, ஒரு பயிற்சி அல்லது ஒரு விஷயங்கிறது லாங் டேர்ம் கோல், ஒரு வருடத்திற்கான கோல். ஆனால் இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும், இந்த மாதம் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது தான் நமக்குடைய அடுத்த தேவையாக இருக்கிறது. அவ்வகையில் இந்த மே மாத பலன்கள் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதற்கு நீங்கள் தர வரவேற்பு பொறுத்து இது தொடரும். ஸோ இப்போது மே மாதத்தில் என்ன கிரகங்கள்லாம் இப்படி ஏப்ரல் 14 தான் எல்லா கிரகமும் மாறிச்சு. இப்போ மே மாதம் ஒரு சிறப்புக்குரிய மாதமாக இந்த வருடம் கவனிக்கப்படுகிறது. உலகத்தார் எல்லாராலையும் கவனிக்கப்படுது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதம் தான் 2 மிகப்பெரிய பயிற்சிகள் நடக்க இருக்கிறது. ஒன்று குரு பயிற்சி, 2வது ராகுகேது பயிற்சி. குரு பயிற்சி என்பது என்ன? குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார். ராகுகேது பயிற்சி என்பது கும்பத்துக்கு வருகிறார் ராகு பகவான் மீனத்திலிருந்து. ஸோ அந்த 2 பயிற்சி, சனி பயிற்சி ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ நடந்தது? சனி பயிற்சி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு ஆல்ரெடி சனி மார்ச் 29 போயிட்டார். இப்போது மே மாத பலன்களில் என்னென்ன மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது? மேஷராசிக்காரர்களுக்கு மேஷத்தில் இருந்த சூரியன் இப்போ மே மாதம் ரிஷபராசிக்கு நகர்ந்து செல்கிறார். சூரியனும் புதனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார்கள். ரிஷபத்திலே 3ஆம் வீட்டில் யார் இருக்கிறார்? குரு பகவான் இருக்கிறார். குருவும் பேர்ந்தாச்சு, குரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. மே மாதம் தானே நடக்க போகுது இல்லையா? ஸோ குரு மிதுனத்துக்கு சென்று விட்டார். 4ஆம் வீட்டிலே செவ்வாய் இருப்பார். 5ஆம் வீட்டிலே கேது இருப்பார். 4ஆம் வீடு என்பது கடகம், கடகத்தில் செவ்வாய் இருக்கார். 5ஆம் வீட்டில் கேது இருக்கார். ரைட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சனியும் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் சனியுடன் சேர்ந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கிறார். ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் சேர்த்து அனுசரித்து பார்க்கும்போது என்ன பலன்கள் ஏற்படும்னா, மேஷராசிக்காரர்களுக்கு 5 கூடிய யோகாதிபதி சூரியன் 2ஆம் வீடாகப்பட்ட தனஸ்தானாதிபதி வீட்டில் இருக்கிறார். 2வது வீட்டில் தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தனப்பிராப்தி அளித்திருக்கிறார். பண விஷயத்தில் நிறைய பெரும் புகழ தருகிறார். 3-6 கூடிய புதனோட, 3-6 கூட புதனோட புதாதித்ய யோகம் ஏற்பட்டு 2ஆம் வீடு. இதை அப்படியே சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்து விடுகிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 5ங்கிற யோகம் கொஞ்சம் தாமதிக்கப்படுது. கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது, 12 கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. நிறைய பேர் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. என்றைக்குமே அந்த குரு பகவானோ எந்த பகவானோ 3, 6, 8 கூடியவனோட அந்த 3, 6, 8 பண்ணுற கூடியவன் சம்மந்தப்படும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி 12 கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைவது என்பது ஒரு ராஜயோகத்தை தருகிறது. அந்த 3ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 3, 4, 5, 6, 7, 8 பார்க்கிறார், 10 பார்க்கிறார், 12 பார்க்கிறார். இந்த 3ஆம் இடத்து குரு பகவான். ஸோ அப்போது 12 கூடிய ஒரு 3இல் மறைந்தவர் 12ஆம் இடத்தையே பார்க்க உங்களுக்கு திரும்பவும் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபங்கள் பெரிதாகிறது. 11ஆம் இடத்துல மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபங்கள் அதிகமாகிறது. ஆக குரு தரும் யோக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 குறைவனாகவே இருந்தாலும் 3ஆம் வீட்டில் மறைந்து யோகக்காரகனாக மாறிவிடுகிறார். அதே மாதிரி அடுத்ததாக உங்களுக்கு சனி பகவானை சொல்லலாம். சனீஸ்வரன் இந்த மே மாதத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னு தான் பேர். ஆனால் அது 7.5 சனிங்கிற அர்த்தம் கிடையாது. காரணம் என்னவென்றால், குருவினுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த சுத்தி அடைகிறார். அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை அவர் தருவதில்லை. அதனால் இந்த வருஷம் முதல் 2.5 வருஷத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு 7.5 சனி என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி யாராவது சொல்லி பயமுறுத்துறாங்கன்னா நான் நம்பாதீங்க, உங்களுக்கு 7.5 சனியே கிடையாது. அப்படி வந்தாலுமே அது குருவினுடைய வீட்டில் இருப்பதால் அதுக்கு எஃபெக்ட் ரொம்ப ஒரு 5 to 6% 7.5 சனி இருந்தால் அது பெரிய விஷயம். 100க்கு அதெல்லாம் நீங்கள் டாலரபிள் தான். ஸோ இப்போது அடுத்து சனி பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து 12, 1, 2 பார்க்கிறார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வியாதி கடன் கஷ்டமே இல்லாத ஒரு சூழ்நிலையை தருகிறார். சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்னென்னா பாக்கியஸ்தானம்.
பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நிறைந்த அதிர்ஷ்டங்களை தருகிறார். ஏற்கனவே அந்த பாக்யஸ்தானத்தை தான் யார் பார்த்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்துட்டார். ஏற்கனவே குரு பகவான் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் பார்த்துட்டார். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான, அதாவது வந்து மேஷராசிக்காரர்கள் 7ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கான கலத்திரஸ்தானம். கல்யாணமே ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய அம்சங்கள், போன வெளிநாட்டுகளுக்கெல்லாம் செல்லாதவங்க வெளிநாடு போகிறதுக்கான அம்சங்கள்லாம் தரார். 7ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தை பார்த்து விடுகிறார். அடுத்து 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நிறைந்த லாபங்களை, நண்பர்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை, மாமனார் மாமியாரால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாம் தரார். ஏற்கனவே 11 இருக்கக்கூடிய ராகுவோடு இந்த குரு சேர்ந்து குரு சண்டால யோகத்தை உண்டாக்கி பெரும்பணம் வருவதற்கான வழிகள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தருகிறார். ஆக இது இப்படி இருக்க, இந்த பக்கம் மேஷராசிக்காரர்களுக்கு 2 கூடிய சுக்கிரன், அந்த 2 கூடிய சுக்கிரன் உச்சமடைந்து உங்களுடைய 12ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் மே மாதம் சஞ்சரிக்க போகிறார். அப்போ மே மாதம் வந்து 3-4 மாதங்கள் சுக்கிரன் சஞ்சரிப்பதனால மசாஜு, சலூனு, இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள், ஆபரணங்கள் போன்றவை செய்பவர்கள மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி ராசிநாதன் 1-8 கூடிய நீச்சம் விட்டு 4ஆம் இடத்தில் மறைவது வந்து பிபி, அனிமிக்கு போன்ற ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ராசிநாதன் 4ஆம் வீடு கேந்திரபலம் பெற்று அதிலும் நீச்சமடைந்திருப்பதால் ஒரே விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும், உடல்நிலையில் நிறைய அலைச்சல், இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், இரத்தத்தில் ஹீமோகுளோபின் கம்மி போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்து கேது உங்களுக்கு வந்து புத்திர சோகத்தை உண்டாக்குவார். பிள்ளைகளால் மன கஷ்டம், பிள்ளைகளால் மனச்சோர்வு, பிள்ளைகளால் டயர்ட் ஆகிறது, பிள்ளைகள் வந்து எதிர்பார்த்த டார்கெட் இந்த வாரம் வந்து மேக்ஸ் எக்ஸாமு, குழந்தை வந்து ஒரு 100க்கு 90 எடுக்கணும்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை படிக்க வச்சுருப்பீங்க. ஆனால் அது அந்த மாதிரி கூட எடுக்காது. அப்போ பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், மன சங்கடங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் வளர்ந்த அடலசன்ஸ் பசங்களாக இருந்தால் இன்னும் சுத்தம் கேட்கவே வேண்டாம். அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சு வீட்டில் மாட்டிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 5ங்கிறது பந்தயம், 5ங்கிறது ரேஸு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு யார் கூட சவால் விடணும், போட்டிக்கு போட்டி, இதை சொல்லுவாங்க கேசினோ மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை அந்த பணம் கட்டி லாட்ரி ஆடுற விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த இடத்துல கேது வரும்பொழுது இது வரைக்கும் நீங்கள் பண்ண தப்புக்குரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தவறுகள் ஏதும் செய்யாமல், அல்லது தவறு செய்திருந்தால் அதுக்கு வருந்தி பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளுதல் உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால் 5ஆம் இடம் என்பது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது அது வந்து மிக பயங்கரமான ஒரு அம்சங்கள் எல்லாம் தரும். என்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் தப்பு பண்ணணும் அந்த தப்பெல்லாம் எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டும். நானே அந்த தப்பில் அனுபவப்படுவேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ராகு பகவான் 11ஆம் வீட்டில் வருவது நிறைந்த லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகவே இருந்தாலும், இந்த மே மாதம் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை கொண்டு போய் ப்ளட்ஜ் பண்ணிடாதீங்க. தங்கத்தை ப்ளட்ஜ் பண்ணால் தங்கம் கிடைக்கவே கிடைக்காது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, எதையும் பிராண்டடாக வாங்குகிறேன், பிராண்டுக்கு செலவு பண்ணேன்னு தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் ட்ரையான மாதமாகத்தான் இருக்கும். ஏன்னா 6 கூடிய புதன் 2ஆம் வீட்டில் இருப்பதால். ஊரை ஃபுல்லாக பார்க்குறோம் நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு, ஆஹா ஓஹோ இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? சத்தியமான உண்மை, நிஜமாக நடக்க போகுது. யாருக்கு பயிற்சியோ இல்லையோ ஒரு சில ராசிகளுக்கு இந்த வருடம் முக்கியமாக ஒரு ரிமார்க்கபிள் இயராக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக போகிறது. காரணம் என்னவென்றால் ராசியிலேயே புதாதித்ய யோகம். புதன் யாரு? உங்களுக்கு 2-5 கூடையவர், 2 கூடிய தனாதிபதி, 5 கூடிய யோகாதிபதி. இவர்கள் இருவருமாக இணைந்து 4 கூடிய சூரியனோடு சேர்ந்து ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதில் ரிஷபத்தில் உட்காந்துருக்காங்க, ரிஷபத்திலேயே உட்காந்துருக்காங்க. ரிஷபத்துக்கு உடம்புல உட்காந்துருக்காரு யார்? எல்லாம் வல்ல எம்பெருமான் சூரியனும் 2-5 கூடைய புத பகவானும். புதாதித்ய யோகம் சேருகிறது. சூரியன் உடம்புலன்னா டாமினேஷன், நான் தான் அப்படிங்கிற மாதிரி, நான் ஜெயிப்பேன் நிச்சயம். சார் முதல்ல மற்றவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். நீங்கள் என்று வாழ்வின் எல்லை வரை சென்று வந்தவன் நான், அந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் ஜெயிப்பீங்க, எந்திரிப்பீங்க, முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்த்து விடலாம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். அந்த நம்பிக்கை சூரிய பகவான் தருவார். காரணம் என்னவென்றால் சூரியன் வந்து அவர் தான் ஹெச்ஓடி, அவருக்கு மேலே எதுவும் கிடையாது. ஸோ இப்போ ராசியில் உமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் புதனுமாக அதுதான் அம்சம் நம்பர் 1. 2வது அம்சமாக தனகாரகன் 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார்.
பொன்னார் மேனியன் அந்த குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 2லே இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு தங்கமாக தருகிறார். தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க. யார் நகை சேர்த்துறாங்களோ இல்லை, நீங்கள் சேர்த்த போறீங்க. இருக்கின்ற நகை ரேட்டில் எங்கள் குருஜி நகை வாங்க போகிறோம், நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா நீங்கள் ரிஷபராசி. நாங்களாம் வேடிக்கை பார்ப்போம், நீங்கள் வாங்குவீங்க. காரணம் நீங்கள் ரிஷபராசி. 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். குருவே தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பணத்தை அப்படியே சொர்ணமாக தருவார். அடுத்ததாக 3வது வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். நிறைய பேர் சொல்கிறேன், நான் காம்பினேஷன் என்னோட பலன்களில் நான் அடிக்கடி சொல்லுவேன். இது மாதிரி நிறைய முரண்பட்ட பலன்கள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. 12 செவ்வாய் 3ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். என்றுமே நல்லவர்களோடு சேர்ந்தால் சிறப்பு, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவர் ஸ்தானத்தில் சென்று மறைவது சிறப்பு. 12 3ஆம் வீட்டில் மறைவது ஒரு சிறப்பான யோகம். சனி பகவான் அடுத்து அவரை பார்க்குறீங்க. அப்போ தனகாரகன் 12 விரயத்தை தரக்கூடியவன் யோககாரகனாக மாறிவிட்டான். அவன் யார்? உங்களுக்கு 7 யார்? செவ்வாய் பகவான். 7 செவ்வாய் இருந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்தா ஃபாரின் போகிறீங்க. அவ்வளோதான். ரிஷபராசிக்காரர்கள் துபாய் போகிறீங்க, கனடா போகிறீங்க, ஒன்டேரியோ போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆசையோ, உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கோ அங்கெல்லாம் சென்று நீங்கள் பணிபுரிவீர்கள். சும்மா கிடையாதுங்க. செவ்வாய் செவ்வாய், சனி, ராகு இவங்கெல்லாம் முடிவு பண்ணது தான். இந்த கதை ஓட்டுற காலம்லாம் கிடையாது. என்ன நினைச்சா அது பண்ணிடுவாங்க. செவ்வாய் மனசு வச்சா மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. செவ்வாய் முடிவு பண்ணார்னா அப்படி எல்லாமே டக் டக்குன்னு முடிவு பண்ணுவார். இப்போ செவ்வாய் பகவான் 7 ஃபாரின் ஒரே தூக்கி ஃபாரின்ல வச்சுருவார். சந்தோஷமா, மகிழ்ச்சியா அப்படி சொல்லுவார். ஸோ அப்போது அடுத்ததாக சனி தரும் நற்பலன்கள். சனி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதுவரை போன வருடங்கள் எல்லாம் கடந்த 2.5 வருடங்களாக ரிஷபராசிக்காரர்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது தொழிலில் ஒரு முகாந்திரம் தேடி இருப்பீர்கள். நான் இப்படி பிழைக்க போகிறேன், நான் இந்த கடை வைக்க போகிறேன், இந்த கடைக்கான ரா மெட்டீரியல்ஸ் இப்படி வாங்குவேன், இன்னார் எனக்கு சப்ளையர், இன்னார் எனக்கு வெண்டார், அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கிமேட்டிக்காக வந்திருப்பீங்க. அது இப்போ தான் குதிர்ந்து பணமாக வரப்போகுது. எடுத்த உடனே உலகத்தில் எந்த பிஸ்னஸும் பணம் சம்பாதிக்க முடியாது. பிஸ்னஸ்க்கு முதல்ல ஐடியாலஜி வேணும். அந்த பிஸ்னஸ்க்கு விதையை ஊனணும். அது வளர்ந்து விருட்சமாகி கனிகளாக வரும். இட் வில் டேக் சம் டைம். ஒரு குழந்தை பிறப்பதைப் போல, ஒரு பாம்பு சட்டையை உரிப்பது போல அவ்வளவு எளிதான பணி அல்ல. ஒரு அறுவடை செய்வதைப் போல ஒரு பணி. தனக்கான காற்று மழை வெப்பம் வரும் வரை அந்த விதைதான். அதுக்கப்புறம் தான் அது செடி. அதனால் எப்பயுமே இப்போ என்னுடைய பதிவுகள் பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொருத்தட்டையும் உங்களுக்குள்ள அந்த சீட்ஸ், அந்த கோர் வேல்யூஸை சீட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அது விளைஞ்சு வரும். ஸோ உங்களுக்கு என்ன கோர் வேல்யூ? 10 அந்த சனி பகவான் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் வரும் பொழுது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் தொழிலில் பிராண்ட் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கேன் குருஜி, நான் என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்யணும்? தொழிலில் பிராண்ட் பண்ணுங்க. இந்த மாதம் மே மாதம் உடம்புலேயே டிஜிட்டல் காரகன் யாரு? புத பகவானை நம்ம டிஜிட்டல் கடவுளாக சொல்லுகிறோம். பிஸ்னஸ் கடவுள் அவர் தான். 2-5 புத பகவான் உடம்புல உட்காந்துருக்கார். உடம்புல உட்காந்துருக்கிற இந்த புத பகவானை நம்ம இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எவ்வளோ இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டிஜிட்டல் வகையில் ப்ரமோட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம். சனி 11ஆம் இடத்திலிருந்து 11, 12 1ஐ பார்க்கிறார், 5ஐ பார்க்கிறார். குழந்தை கிடைக்க போகுது. இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கிறது. குரு பகவான் அடுத்த 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அசையா சொத்துக்களாக தங்க சேர்த்த போறீங்க. ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன். ரிஷபராசிக்காரர்கள் 10 ராகு வருகிறார். 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10 ராகு வந்துட்டார். தொழில் டெவலப் ஆக போகுது. கவலைப்படாதீங்க, தங்கமாக சேர்த்த போறீங்க. ஸோ தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் தொழில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, தங்கம் வாங்குங்க, உங்களுக்கு அப்படியே பொன்னாக சேரும். மிதுன ராசிக்காரர்கள் மே மாதத்தில் பிஸ்னஸ் மேனாக போகிறீர்கள். நீங்கள் சும்மா இல்லை, சூப்பராக சம்பாதிக்க போகிறீங்க. காரணம் என்னவென்றால் ராசியில் உட்கார்ந்துருக்கிறது யார்? த டான், மிஸ்டர் குரு. உலகிலேயே சனி பகவான் நினைச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார்.
ராகு பகவான் நினைச்சா உங்களை உயரத்துக்கு கூட்டு போவார், வெளிநாடு கூட்டு போவார். குரு முடிவு செய்து விட்டால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குருவால் மட்டும்தான் ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். உலகத்தையே மாற்றிடுவார். ஒரு உலகத்தையே உருவாக்கக்கூடிய வல்லமை குருவுக்கு உண்டு. ஏன்னா அவர் குரு, அவருக்கு எல்லாம் தெரியும். ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு அவர் வந்துட்டார். 5, 7, 9 பார்க்கிறார். குரு பகவானுடைய பொன்னான பார்வை 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்க்கிறார், 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். குரு 5, 7, 9 பார்க்கிறார். அப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகிறது. வெளிநாட்டு வேலைக்கு போறீங்க, கல்யாணமாக போகுது, வீட்டில் மங்கள சத்தம், சுபமங்கள சத்தம் கேட்க போகுது. 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் அதிர்ஷ்டம் பெருகுகிறது. குரு பகவான் பொன்னான பார்வையால் இத்தனை நல்ல விஷயம் நடக்குது. ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்கிறார். குருவுக்கு மட்டும்தான் அந்த பாதி சக்தி எல்லாம் உண்டு. ஏன்னா அவர் குரு. 10ஆம் இடத்துல சொல்லியிருக்கேன், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் யார் உட்காந்துருக்கார்? சனி பகவான் 10ல் இருக்கார். 10லே சனி வந்தால் பெரும்புகழ் கிடைக்கும். இந்த வருடம் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், மீனராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடம் ரிமார்க்கபிள் இயராக இருக்கும். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும். சனியெல்லாம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பார். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களை உலகறிய பண்ணுவார். நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி உங்களை உலகறிய பண்ணுவார். உலக ஃபுல்லாக கொண்டு போவார். இதை நான் நிறைய நாள் சொல்லிட்டு இருக்கேன். மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் தொழிலை பிராண்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் பிராண்டிங் நீங்கள் தான் பண்ணணும். இது நீங்கள் சனி பகவானே எல்லாத்தையும் பண்ணுவார்னு நினைக்கக்கூடாது. ஒரு கால் எடுத்து வைங்க, ஒரு கை நீட்டுங்க, சனி பகவான் பிடிச்சி தூக்கி மேலே விடுவார். அவ்வளோதான். ஆனால் தைரியமாக அந்த காலை நீங்கள் எடுத்து வைக்கணும். அதுதான் முக்கியம். சார் நான் இப்போ திண்ணை மேலே உட்காந்துருக்கேன் சார், எனக்கு யானை வந்து மாலை போடுமான்னு கேட்டால் உலகத்தில் யாருக்கும் யானை வந்து மாலை போடாது. அதெல்லாம் படத்தோடு போச்சு. திண்ணை மேலே உட்காந்துருந்தா திண்ணை மேலே தான் உட்காந்துருக்கணும். நான் இன்னைக்கு உட்காந்து வேலை செய்வேன், என்னுடைய தொழிலை உலகறிய கொண்டு போவேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. சார் 12ஆம் வீடு உங்களுக்கு 2ஆம் இடத்துல யார் இருக்கா பாருங்கள். உங்கள் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். 11 குடையவன், லாபாதிபதி, தனாதிபதி வீட்டில் இருக்கிறார். தனம்னா பணம், பணம் தரும் இடத்தில் லாபத்தை தரும் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். பணம் வரப்போகுது. 10லே சனி பகவான் வந்து விட்டார். பெரும்புகழும் மக்கள் சந்திப்பும் ஏற்பட போகிறது. அரசியல்வாதிகளாக இருக்கேன், நான் சங்கம் வச்சிருக்கேன், தலைவராக போறீங்க. சங்கத்தில் தலைவராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஸோ அப்போது 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டால் ரொம்ப நாள் ஆசைப்படுவோம். நம்ம ஒரு நாற்காலி கிடைக்கும் வரை நாம் உழைத்து கொண்டே இருக்கிறோம். அந்த நாற்காலி கிடைத்து விடுகிறது, நாற்காலியை போலவே இறுகி போய் விடுகிறோம். அதுதான் நம்ம பிரச்சனை. ஒரு துறையில் வாழ நினைப்பது என்பது விருப்பம், அந்த துறையையே வாழ வைப்பது என்பது தான் லட்சியம். நான் ஒரு துறையில் இருக்கேன், அந்த துறையையே வாழ வைப்பேன், புதிய விஷயங்கள் பண்ண போகிறேன். உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய துறையே அப்படியே டெவலப் பண்ண போகிறார். நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கீங்க, அரிய பெரிய பொருள்லாம் கண்டுபிடிக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்க போகிறீங்க, நல்ல ஆசிரியர் விருது வாங்க போகிறீங்க. நீங்கள் என்னவா வேணா இருங்க, அந்த துறையில் எது மைல் ஸ்டோனோ அந்த மைல் ஸ்டோனை நீங்கள் டச் பண்ண போகிறீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு பொன்னான நேரம். ஏன்னா சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 10, 11, 12 பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவியில், நெக்ஸ்ட் லெவல் லைஃப், நெக்ஸ்ட் லெவல் லைஃப் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகங்கள். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு எக்ஸ்போசர்ஸ், புதிய முயற்சிகள், கூட்டு முயற்சிகள். வாழ்க்கையில் சில கேரக்டர்ஸ் நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அவர்களெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியவர்கள். வாழ்க்கையில் சில கேரக்டர்ஸ் ஏன்டா இவெல்லாம் லைஃப்குள்ளே வந்தான்னு இருக்கும். மிதுனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல கேரக்டர்ஸை சந்திக்க போகிறீங்க. நமது வாழ்க்கை என்பது நமது கையில் இல்லை நண்பர்களே, நம்புங்கள். நாம் வாழ்வில் ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கும் பொழுது வாழ்க்கை மாறிக்கொண்டே செல்கிறது. அந்த புதிய புதிய மனிதர்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய முயற்சியின் வடிவங்கள் அவங்கெல்லாம். இவர்களெல்லாம் நீங்கள் சந்திக்க சந்திக்க உங்கள் வாழ்க்கை அடுத்த படிநிலை அடைந்து கொண்டு செல்கிறது. உருப்படணுங்கிற எண்ணத்தோடையே நீங்கள் போகும்போது அதே எண்ணத்துடைய மக்களை நீங்கள் சந்திப்பீங்க. கெட்டு போகணும்னு நினச்சி நீங்கள் போகும்போது அதே மாதிரி எண்ணமுடைய மக்களை சந்திப்பீங்க. உங்கள் சிந்தனையில் தான் இருக்குது. தர்மருக்கும் துரியோதனனும் கதை மாதிரி தான் சொல்லுவாங்க.
2 பேரையும் கிருஷ்ணர் சொன்னாராம், இந்த உலகத்தில் பார்க்கறதெல்லாம் பற்றி சொல்லுன்னு. தர்மர் நடந்து சென்றாராம். தெருவெல்லாம் குழந்தைகள் சிரிக்கிறாங்க, அங்கே மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே 2 கப்புள்ஸ் நடந்து போகிறாங்க. அவர் கண்ணில் பார்க்குறதெல்லாம் நல்லதாக தெரிஞ்சுதான், எல்லாமே உலகமே அழகாக தெரிஞ்சுதான். துரியோதனன் நடந்து செல்லும் பொழுது அவர் கண்களுக்கு எல்லாருமே அழுகையும் கூக்குரலும் ஏமாற்றுக்காரர்களாக தெரிந்தார்களாம். கிருஷ்ண பெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், வாழ்க்கை என்பது நாம் காணும் விதத்தில் இருக்கிறது. தர்மர் கண்ணுக்கு நல்லதாக தெரிந்த உலகம் உங்கள் கண்ணுக்கு கெட்டதாக தெரிகிறது, நீங்கள் பார்க்கும் விதத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா, மிதுன ராசிக்காரர்கள் இனிமே நீங்கள் அடுத்த லெவல் போக போகிறீங்க. உங்களுடைய சகவாசங்களை விட்டுவிடுங்கள். 7ஆம் வீட்டிலே சனி பகவான் பார்க்கும் பொழுது புதிய தொடர்புகள் வரும்பொழுது நீங்கள் உங்களை பிராண்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் பேசுகிற ஆட்கள்லாம் ஹையர் லெவல் ஆட்களாக இருக்கணும். நீங்கள் எதனைக்கு செல்லுகிறீர்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவானோட சப்போர்ட் இருக்குது, சனி பகவானோட சப்போர்ட் இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 அபாயத்தையும் சொல்லிடுறேன். ஒரு விஷயம், 9ல் ராகு வரார். ராகு பெருமான் 9ஆம் வீட்டில் வந்தால் அப்பாவுக்கு ஆபத்து. மிதுன ராசிக்காரர்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தயவுசெய்து ஓடி போய் அவரை பார்த்துருங்க, அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்துருங்க. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்பா சொல்லிட்டு வந்துருங்க. இல்லை சார் நான் பெரிய பிஸி, நான் மீட்டிங்கில் இருந்தாங்க, நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அப்பா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம். நிறைய பேர் இதுதான் விட்டுறீங்க. நான் அவர் அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது நான் ஃபாரினில் இருந்தேன், நம்ம பண்ணதெல்லாம் போதும், அப்பாவோட ஃபாரின் முக்கியம் இல்லை, அப்பா தான் முக்கியம். அதை மட்டும் பாருங்கள். ராசியில் குரு பகவான் இருக்கிறார். யாருக்காவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்ததுன்னா தயவுசெய்து கீழே போட்டு உடச்சிருங்க. லிவருக்கு ஆபத்து வரும். குரு பகவான் லிவருக்குடைய இன்சார்ஜ், உடம்புலேயே உட்காந்துருக்கார். தப்பு பண்ணிங்கன்னா குருவுக்கு பிடிக்காது. நம்ம மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும், மே மாதத்தில் உங்களுடைய புதிய தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், தொழில் சூப்பராக வரும். கடகராசிக்காரர்கள் வேணாம், தயவுசெய்து வேணாம். குருஜி, கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் போதும், உங்களை தான் ரிலீஸ் பண்ணியாச்சே, இனிமேல் கடகராசிக்காரர்கள் அமாரா தோஸ்த், நீங்கள் நம்மளுடைய படா தோஸ்த், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நான் சிம்மத்துக்கு போய்க்கிறேன். என்ன, நானும் ஒரு சனி பயிற்சி மாதிரி தான். இவ்வளோ நாள் உங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், இனிமேல் நான் சிம்மத்தை பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு, 10ல் குரு முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, சிறை கதவுகள்லாம் திறந்தாச்சு. இனிமேல் சிறகடித்து பறக்க போகிறீங்க. எங்கெங்க இவ கூட வாழ்கிறதுக்கு சேம் வைப்பு. எல்லார் வீட்லையும் அப்படி தான். எல்லோரும் ஒரு பெரிய ஜெயிலில் தான் மாட்டிகிட்டு இருக்கோம். வேறு ஜெயில், அவ்வளோதான் வித்தியாசம். சொன்னால் எவன் கேட்குறான் கல்யாணம் பண்ணாதன்னு. சரி, அப்போது ராசி எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால் சொல்கிறேன். 12 உங்களுக்கு ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். 5 கூடிய யோகாதிபதி செவ்வாய் உடம்பில் அமர்ந்திருக்கிறார். யோகாதிபதி செவ்வாய் உடம்பில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, யோகங்கள் அதிகமாகிறது. செவ்வாய் என்பவன் மங்களகாரகன். ஆனால் செவ்வாய்க்கிழமை தான் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். இது யார் இது கண்டென்ட் பண்ணி விட்டாங்கன்னு தெரில. பாவம், அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். தெலுங்குலாம் அந்த வாரம் பேர் மங்களவாரம்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைய மங்களன்னு பேர், அவர் பேரே மங்களன். ஆனால் அவரை ஒரு ப்ராப்ளமேட்டிக் கேரக்டராக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ 5 கூடிய செவ்வாய் உடம்பில் அமர்ந்திருக்கிறார். லேண்டு வாங்க போகிறீங்க. இப்போ கடகராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. போட்ட சீட்டு காசெல்லாம் எடுங்க, பிஎஃப் எல்லாம் எடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சா பண்ணலாம். பிஎஃப்பை கிளைம் பண்ணலாம், உங்களுடைய விபிஎஃப் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எடுக்கலாம். உங்கள்கிட்டே இருக்குது காசு. நீங்கள் இன்சூரன்ஸ் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ எடுக்கலான்னு கிளைம் பண்ணலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம். அதை வச்சு ஒரு இடம் வாங்குங்க. இடம் வாங்குவதற்கான அருமையான நேரம் இந்த மாதம். காரணம் என்னவென்றால் ராசியிலே செவ்வாய். இந்த பக்கம் என்னன்னா சுக்கிரன் உச்சமாகி மீனத்தில் உட்காந்துருக்கார். 4-11 கூடியவர். 1000 தான் பாதகாதிபதியாக இருந்தாலும் 4-11 கூடியவர். 4 கூடிய வீடு மாடு மனை, 11 கூடிய லாபம், இதெல்லாம் தரக்கூடியவர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சும்மா கிடையாதுங்க, சுக்கிரன் உச்சம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் பெருக்கெடுத்து ஓடும். அந்த மாதிரி ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். இந்த பக்கம் ரிஷபத்தில் 11ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். 2 கூடிய தனாதிபதி, அதே மாதிரி 12 கூடியவன், 3 கூடியவன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புதாதித்ய யோகம் 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து சேர்ந்து புதனும் ஆதித்யனும் சேர்ந்து பலன்களை வாரி வழங்கப் போகிறார்கள். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சுபமங்கள யோகங்கள் உண்டாக்குறது. குரு பகவான் 12ல் வந்துட்டார். நிறைய கடகராசிக்காரர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நமக்கு இந்த குரு பயிற்சி செட் ஆகாது, ஏன்னா குரு நமக்கு 12ல் வராரு,
12ங்கிறது மறைவு ஸ்தானம், அதனால் நமக்கு இது செட் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தப்பு, அப்படி கிடையாது. கடகராசிக்காரர்களுக்கு குரு 6க்குடையவன். எது? வியாதி, கடன், கஷ்டம், ரோகம் போன்றவற்றை தரக்கூடிய எதிரியே குரு தான். அந்த குரு 12ல் மறைவது என்பது எதிரி இல்லை என்று பொருள். அதாவது 6க்குடையவன் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. 6க்குடையவன் 12ல் மறைகிறான். இந்த பாயிண்ட் இப்படி யோசிக்கணும். அதே குரு தான் 9க்குடையவனும், அவன் 12ஆம் வீட்டில் வருகிறார். பாக்யாதிபதி 12ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது 12ங்கிறது அயன சயன ஸ்தானம். அதனால் இல்லற சுகங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமெசி, உங்களுடைய நெருக்கம் அதிகமாகும். நிறைய பேர் செகண்ட் ஹனிமூன்லாம் பிளான் பண்ணுறது இந்த டைமில் தான். ஏங்க நீங்கள் வேறு ஃபஸ்ட் ஹனிமூன் போனதுக்கே இப்போவும் சொல்கிறேன், ஆல் ஹவுஸ் ஆர் சேம். வீட்டுக்கு வீடு வாசப்படி. வீடு கலர் மாறலாம், வீட்டினுடைய ஷேப்பெல்லாம் மாறலாம், எல்லாம் மாறலாம். எல்லார் வீட்லேயும் ஒரே சேம் ப்ராப்ளம் தான். ஒரே விஷயம் பொருளாதாரம். பொருளாதாரம்னு ஒரு விஷயம் இருந்துட்டா இந்த நிமிஷமே நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவீங்க. அதுதான் வர மாட்டேங்குது. அது உங்களுக்கு வரப்போகுது, லேண்டு வடிவில் வரப்போகுது. உங்கள் ஒய்ஃப் பேரில் ஒரு லேண்டை வாங்கி போட்டுருங்க, அவ்வளோதான், சரியா போச்சு. சார் ஒன்றும் முடியலன்னா என்ன பண்ணிடணும்? அப்படியே சரண்டரிங், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடணும். ஒய்ஃப் பேரில் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிச்சிருங்க, எல்லாம் சரியா போச்சு, அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு ரிலீஃப், ஒரு மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். திரும்ப எகைன் வேறு வடிவில் பிரச்சனை வரும், அது வேறு விஷயம். அது அப்போ பேசிக்கலாம். ஒரு மாதத்துக்கு லீவு கிடைக்குதா இல்லையா? மே மாதம் லீவு, அவ்வளோதான். ஸோ அப்போ 4ஆம் இடத்துக்குரியவன் உச்சம் பெறும் பொழுது லேண்ட் வாங்க போகிறீங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் பிரச்சனை. இந்த 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும் வந்துட்டாங்க இந்த மே மாதத்துலேருந்து. இப்போ உணவே விஷமாகக்கூடிய தன்மை ஏற்படும். கடகராசிக்காரர்கள், நான் சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், ஜெர்மன் இதுதான் குடிப்பேன், ஜூஸை சொன்னேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் எதையாவது யோசித்து பண்ணுறதா இருந்தால் மறந்து விடுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை காத்திருக்கிறது, உங்களுக்காகவே காத்திருக்கு. வயிற்றிலேயே தான் பிரச்சனை வரும். காரணம் என்னவென்றால் உணவே விஷமாகிவிடும். 2க்குடைய கேது. அப்போ 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா தனஸ்தானம். 2ஆம் இடம் என்பது வாக்கு. வாக்கில் கேது உட்காரும் பொழுது பேச்சு படக்குன்னு வரும். பேச்சு எப்படி இருக்கும்? பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிடுறீங்க, ஒரு ஃப்ளோவில் அண்ணனை மரியாதைலாம் பேசுனியா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃப்ளோவில் ஏதாவது பேசிடுவீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. வண்டி ஓட்டும் போது ஜாகிரதையாக ஓட்டுங்க. கடகராசிக்காரர் கத்தி போய் வாள் வந்ததுங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்திருந்து சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தது போய் இப்போ 8ல் ராகு வந்திருக்கார். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு 8 பார்க்குறார், அது ஒரு நல்ல விஷயம். அதனால் குரு பகவான் 8 பார்த்துட்டே இருக்கும் பொழுது 8 பிரம்மாண்டமாகும். அது பேர் குரு சண்டால யோகம்னு பேர். அப்படி ஜென்ரலாக பார்க்கும்போது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால ஆக்சிடென்ட் ஆயிரும், அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. 8ஆம் இடத்து ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் ஏற்பட்டு அசட்ஸ் சேர்த்துவீங்க. கடகராசிக்காரர்கள் எப்படி நான் ஒன்றொன்னா சொல்லிட்டு வரேன். ரிஷபராசிக்காரர்கள் பிராண்டிங்கை பார்க்கணும், மிதுன ராசிக்காரர்கள் தொழிலை பார்க்கணும், நீங்கள் எதை பார்க்கணும், நிலத்தை பார்க்கணும். லேண்டு வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஹவுசிங் லோன் போட்டவங்கெல்லாம் மூவ் பண்ணுங்க, அழகான ஒரு வீடு வாங்குங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பங்களா கிடைக்கும், எழுதி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய வீடு கிடைக்கும், பங்களா கிடைக்கும். காரணம் சுக்கிரன் உச்சம். சுக்கிரன்னா பங்களா. ஒரு பெரிய பிரம்மாண்டம் கிடைக்கும். காரணம் என்னவென்றால் 8ஆம் இடத்து ராகுவை குரு பார்த்து குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அருளும், இந்த பக்கம் சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருந்து தருகின்ற அருளும், சுக்கிரன் உச்சம் பெற்ற அருளுமாக சேர்ந்து லேண்டு, வீடு, மாடு, மனைன்னு பிரமாதமாக இருக்க போறீங்க, சூப்பராக இருக்க போறீங்க. சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசினாலே டான். ஏன்னா யாரு யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் எப்பவுமே தனித்துவமாக ஸ்பெஷலாக இருப்பீங்க. அதான் உங்களோட சிறப்பே. எங்கே போனாலும் உங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கல்யாண வீடுனா நீங்கள் தான் மாப்பிள்ளை, இன்னொன்றுனா இன்னொன்று நீங்கள் தான், அப்படி நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி எதுலேயும் பிரதிநிதித்துவம், இந்த நம்பர் 1ன்னு நம்பர் போர்டு வச்சிருக்கிற எல்லாரும் நீங்கள் தான். நீங்கள் எதுலேயுமே நம்பர் 1 அந்த நம்பர் 1க்காகவே ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இது உங்களோட குணம், இதை ஒன்றும் பண்ண முடியாது.
ஆனால் உங்கள் நேரமோ என்னமோ இந்த மாதம் அப்படியே பொண்ணாக விளைய போகுது. இந்த மாதம் அந்த நம்பர் 1 உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நம்பர் 1 ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் இந்த மாதம் நம்பர் 1 ஆக போகிறீங்க. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். மே மாதத்திலே சுக்கிரனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த ரிஷபம் என்பது 3 10 சுக்கிரனுடைய வீடு. அதில் அது 10ஆம் வீடு. 10லே யார் இருக்கா? ராசியாதிபதியும் 2 11 தனாதிபதியுமாக புதனும் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 3 10 சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கிறார். இதை விட ஒரு நல்ல நேரம் கிடையவே கிடையாது. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனோட அவர் இருக்கிற இடத்திலே புதனும் ஆதித்யனுமாக அமர்ந்திருக்கிறார்கள். புதாதித்ய யோகம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உண்டாகி உங்களுக்கு வந்து பல செல்வங்களை சேர்த்து போகிறது. அதாவது இந்த நம்பர் 1 நான் சொன்ன பாருங்க, அந்த இடத்தை நீங்கள் அடைவீங்க. ராசியாதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 10ங்கிறது மக்கள் தொடர்பு, 10ங்கிறது கர்மஸ்தானம், 10ஆம் இடம் என்பது பெரும்புகழ் வரும் இடம், 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து தொழில், வியாபாரம். ஸோ இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. புதனுமாக சேர்ந்திருப்பதால், புதன் 2 11 தனாதிபதி, லாபாதிபதி, பணத்தை அப்படியே கொட்டப்புறார். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கின்ற ஆபத்துகளை சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆபத்து, உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அஷ்டம சனியை எல்லாரும் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்வேன். உங்களுக்கு 6 சனி 8இல் மறைகிறார். சிம்மராசிக்கு 6 சனி அவர் 8இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. இந்த பாயிண்ட்டை ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சுக்கிரனை எடுத்துக்கிட்டிங்கனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பதிவுகளில், 3 10 சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், ஆனால் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் மறைந்து விட்டார் என்பதால் சுக்கிரன் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் மறைவுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. 3 10 3 8இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம். இப்போவும் சொல்கிறேன், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு கெட்டவன் கெட்டு போயிட்டா நல்லவனாயிடுறான். ஒரு கெட்டவன் கெட்டு போயிட்டானா நல்லவனாயிடுறான். கெட்டவன் திருந்தி நல்லது பண்ண ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும். நல்லவன் நல்லவனோட சேர்ந்து நல்லது பண்ணுறது ஒரு டைப்பு, கெட்டவன் திருந்தி நல்லது பண்ணுறது ஒரு டைப்பு. ரெண்டுமே நல்லது தான். ஆனால் கெட்டவன் பண்ணுறது நிறைய தெரியும். ஏன்னா அவனுக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். நல்லவனுக்கு நல்லது மட்டும் தான் தெரியும். ஸோ 3 8இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. அதை பேசணும். தொழிலில் உச்சம் பெறுகிறீர்கள். தொழிலில் உச்சம் பெற்றுட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள்? தொழிலில் உச்சம் பெற்றால் என்ன ஆகும்? பணம் வரும். பணம் வந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கை மாறும். எல்லாத்துக்கும் அடிப்படை பொருளாதாரம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, உங்களுடைய பொருளாதார நிலை மாறிவிட்டால் நீங்கள் இப்படி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, வேறு மாதிரி இருப்பீங்க. அந்த பொருளாதார நிலையை மாற்றக்கூடிய சக்தி யாருக்குரியது? உழைப்பிற்கு மட்டும்தான் உண்டு. There is no way in this world. எந்த தேவதையும் உங்களை ஆசீர்வதிக்காது. உழைப்பின் தேவதை மட்டும்தான் ஆசீர்வதிக்கும். உழைப்புக்கான நேரம் வந்துருச்சா இல்லையா, அவ்வளோதான் கேள்வி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 10 சுக்கிரன் என்பதால் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலம். படம் எடுக்கிறேன், குறும்படம் எடுக்க போகிறேன், உங்களுக்கான ப்ரொடியூசர் பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் பார்த்துருவீங்க. நான் இது பண்ண போகிறேன், குறும்படம் எடுக்கலான்னு இருக்கேன், நான் அது பண்ண போகிறேன், என்ன வேணால் பண்ணுங்கள். ஒளி சார்ந்த விஷயங்க. சார் நான் யூடியூப் வச்சு ரன் பண்ணுறேன், வாங்க சேட்டலைட் போயிடுவீங்க. சேட்டலைட்டில் இருக்கேன், வாங்க குறும்படம் எடுக்க போயிடுவீங்க. குறும்படம் எடுத்து முடிச்சுட்டேன், வாங்க பெரும்படம் எடுக்க போகிறீங்க. நல்லா இருக்குல்ல இது? குறும்படம், பெரும்படம். சுக்கிரன் உச்சமானால் வாழ்க்கையே மாறிவிடும். உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? அஷ்டம சனி கூட கிடையாது. 6 சனி 8இல் மறைந்தால் தொழிலில் பெண்ட் எடுப்பார். உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே பிரச்சனை தான். என்ன அப்படின்னா, தொழிலில் வந்து உங்களுக்கு அவப்பெயர் உண்டாகும், நேர்மையற்ற தன்மை உண்டாகும். நீங்கள் போய் சொன்னீங்களா, நீங்கள் இதில் கையெழுத்து போட்டிங்களா, நீங்கள் கையூட்டு பெற்றீர்களா, எப்படி சொன்ன காலங்காத்தால் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம், கையூட்டு பெற்றீர்களா, இது போன்ற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வரும். சிம்மராசிக்காரர்கள் they need to be most கேர்ஃபுல். அவங்களுடைய ஒரு விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்கணும். நீங்களாக போய் வெளியே சொல்லாத வரைக்கும் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது எதாக இருந்தாலும் பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். முதல்ல பிரித்து பார்க்க கற்றுக்குங்க. பிஸ்னஸ் வேறு, பர்சனல் வேறு. பிஸ்னஸையும் பர்சனலையும் ஒன்றா சேர்த்தாதீங்க.
பிஸ்னஸ்னால் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. பர்சனல்ஸ்னால் முன்ன பின்ன இருக்கும், அதை கொண்டு போய் பிஸ்னஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. ரெண்டும் வேறு. ஸோ அப்போது சுக்கிரன் உங்களுக்கு அஷ்டம சனி எதை தருவார் என்றால், உங்களுடைய விஷயங்களை நீங்களாக சொல்லி மாட்டிக்காத வரைக்கும் உங்களை அஷ்டம சனி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பொறுமை கூட ஒரு ராஜதந்திரம் தான், மௌனம் கூட ஒரு ராஜதந்திரம் தான், எல்லாமே ராஜதந்திரம் தான். ஸோ அப்போது சனி பகவான் என்ன தருகிறார், உங்களுக்கு அஷ்டம சனியாகி இதுறார். உண்மையிலே பிரச்சனை இது கிடையாது. 5 கூடிய குரு பகவான் 11 அமர்ந்து குழந்தை புத்திர பிராப்தியை தருகிறார், முயற்சியை பார்க்கிறார். சொந்த வீடாகப்பட்ட 5ஆம் வீட்டையே பார்க்கும் பொழுது புத்திர பாக்கியத்தை தருகிறார், சொத்துக்களை சேர்த்துகிறார், எல்லாம் பண்ணுறார். இங்கே வருது பாருங்கள் பிரச்சனை. ராசியில் கேது, 7ல் ராகு. இது ஒரு வகையில் நல்லது. 7ல் ராகு வந்தால் ஒரே தூக்கி ஃபாரினில் வச்சுருவார். நான் இங்கே தான் இருந்தேன், எங்கள் ஊர் கொட்டாம்பட்டியில் இருந்தேன், எனக்கு திடீர்னு பார்த்தா கனடா போகிற வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இப்போ நான் கனடாக்காரராக மாறிட்டேன். இதெல்லாம் ஏற்படும். ஆனால் 7ஆம் இடத்து ராகு சிற்றின்பங்களை உண்டாக்குவார். அங்கே தான் பிரச்சனை. கனடா போய் பொழைக்க போகணும், கனடா போய் சேட்டை பண்ணக்கூடாது. 7ஆம் வீட்டில் அமர்கின்ற ராகு உங்களுக்கு புதிய புதிய பெண்களால் அல்லது சிற்றின்பம்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி மது மாதிரியான விஷயங்கள் போன்றவற்றெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். உங்களை எதெல்லாம் கொடுத்தா கெடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்பார். பார்ட்டி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது எல்லாம் பண்ணுவார். இது பக்கம்லாம் போகாமல் தொழிலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம். இது ஒன்று தான் உங்களுக்கு ஆபத்து. ஒரு சுகமான ஆபத்து தான், இருந்தாலும் அது ஆபத்து. கெட்ட விஷயங்கள் சுகமாக தான் ஆரம்பிக்கும், அப்புறமா தான் சுவாகமாக மாறும். பெண்களால் ஆபத்து வரும், ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களால் ஆபத்து வரும், மீண்டும் சொல்லுகிறேன். தேவையில்லாமல் எந்த பெண்கள்ட்டையும் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆண்களோடையே பேசுங்க, பெண்களோடையே பேசுங்க. இது ஒரு கைண்ட் அட்வைஸ். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மே மாதம் என்பது உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை தருவதாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காகவும் இருக்கிறது. அது என்ன அச்சுறுத்தல்? முதல்ல நல்ல விஷயத்தை பற்றிலாம் பேசிடலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ராசிநாதனாகப்பட்ட புதன் 1 குடையவன், 1 ராசியாதிபதியும் தொழில்காரகனுமாகப்பட்ட புதன் சூரியனோடு சேர்ந்து 9ஆம் வீட்டில் புதாதித்ய யோகம் பெறுகிறார். என்றைக்குமே 10 குடைய தொழில்காரகன் 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழில் அபிவிருத்தி அடைகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, 3-8 குடைய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உங்களுக்கு 11லே இருக்க, அவர் அங்கேயே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அவர் நீச்சமாகவே இருக்கட்டும், ஏன்னா அவர் தான் தடைகளை தரப்போகிறார். அவர் நீச்சமாகவே இருக்கிறது உங்களுக்கு நல்லது, சந்தோஷம். அடுத்து 2-9 குடைய தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாகப்பட்ட சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும் சுக்கிர பகவான் என்ன தருகிறார்? 2 கூடிய தனத்தை தருகிறார், தனத்தை கொட்ட போகிறார். அடுத்ததாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியத்தை, அதிர்ஷ்டத்தை கொட்ட போகிறார். தனமும் அதிர்ஷ்டமும் சேருகிறது, தனமும் அதிர்ஷ்டமும் சேருகிறது. மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. தனமும் அதிர்ஷ்டமும் சேருகிறது. அதே மாதிரி 2-9 குடைய சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு வாழ்க்கை துணை, ஒய்ஃபோட சண்டை சார் என்னன்னே தெரியல, எதுக்கு எங்களுக்குள்ள சண்டை வருதுன்னே தெரியல, இங்கே பல பேருக்கு அதுதான் பிரச்சனை. இருந்தாலும் சொல்கிறேன், 2 குடையவன் உச்சம் பெறும் பொழுது குடும்பம் இணைகிறது. என் ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்கா சார், நான் ஒரு வீட்டில் இருக்கேன், அவங்க அம்மா வீட்டில் இருக்கா, நான் கல்யாணம் பண்ணி பேச்சலராக தான் தனியாக தான் உட்காந்துருக்கேன். கவலையே படாதீங்க, இந்த மாதம் உங்கள் ஒய்ஃப் வந்துடுவாங்க. இந்த பதிவை பார்த்து முடித்த உடனே ஒரு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புங்க, மீ டூன்னு ரிப்ளை வரும். சரி, இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரும், தொடர்ந்து அனுப்புங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் உலகத்தில் சில விஷயங்களுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. குடும்ப சண்டை, ஒய்ஃப் கூட கான்ட்ரவர்சி, ஆஃபீஸில் மேனேஜர் நம்மளை பாராட்ட போகிறாரா, அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்ல. ஒய்ஃபு நம்ம கூட டெய்லி சந்தோஷமாக ஐ லவ் யூன்னு அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்ல. இவங்களை எப்படி நீங்கள் அனுசரித்து போகிறீங்களோ அதே மாதிரி அவங்களே அனுசரிச்சுட்டு போகிறாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள், குட் மார்னிங் அப்படின்ட்டு ஓட்டிக்க வேண்டியதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் லைஃப்பில் பிரச்சனையே வருது. நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச் அதர். அவ்வளோதான். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம், மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒன்று இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். மேட் ஃபார் ஈச் அதர்னே ஒன்று கிடையாது நண்பர்களே. அவர்கள் அவர்களாக இருப்பார்கள், நீங்கள் நீங்களாக இருப்பீர்கள். அவர்கள் அப்படியாக
சண்டை போடுவார்கள். நீங்கள் சமாதானம் ஆயிடணும். அது அப்படி தான். ஸோ அப்போ 7ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து ரொமான்ஸ் தரார். 7ல் வரக்கூடிய சனி பகவான் காதலை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் யாரையாவது ஒரு பொண்ணை தீவிரமாக விரும்புகிறீங்க, அந்த பொண்ணு எப்போ எதுக்கு சண்டை போடுறானே தெரில, சண்டை சரியாகுமா? சரியாகும். ஏன்னா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சனி பகவான் உங்களை சரி பண்ணுவார். அடுத்து சனி பகவான் என்ன தருகிறார்? சனி சேர்ந்து இருக்கிறது சுக்கிரனோட. இப்போ பிரச்சனை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் வீட்டு கேது. 6ஆம் இடத்து ராகு என்ன தருகிறார்? சத்துரு ஜெயத்தை உண்டாக்குகிறார். எதிரிகள், கடன், கஷ்டம் போன்றவற்றை சரி பண்ணுகிறார். 6ங்கிறது உங்களுடைய தடைகளை எல்லாம் சரி பண்ணுகிறார் 6ஆம் இடத்து ராகு. இதில் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. 7ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு எதை பார்க்கிறார்? 4ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுக்கு உயர்கல்வி, உயர் பதவி, வீடு, மாடு, மனை எல்லாம் வாங்குறீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதியோகங்கள் எல்லாம் உண்டாகிறது, மிகப்பெரிய யோகங்கள்லாம் உண்டாகிறது. பிரச்சனை அதுவும் கிடையாது. அப்போ என்னதாங்க பிரச்சனை? ரொம்ப நேரமாக அதே சொல்லிட்டு இருக்கீங்க. 10ஆம் வீட்டிலே இருக்கின்ற குரு, 10லேயே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, அந்த ஜாப் போயிடும். சட்டம் தன் கடமையை செய்யும், இது நடந்தே தீரும். கடகராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வேலை போயிடும். ஸோ மே 15க்கு அப்புறம் உங்களுக்கு வேலை போகிறது கன்ஃபார்ம். அப்போ மே 15 குரு 10ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்து ஓடி போய் வேறு கம்பெனி மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மே 15 உங்களோட டார்கெட் டேட்டு, அதுக்கப்புறம் மாறாதீங்க. ஆனால் மே 15க்கு அப்புறம் நீங்கள் மாறிட்டு, மே 15க்கு அப்புறமும் எதுவும் கிடைக்கல, இதே கம்பெனி தானா, வேறு வழியே கிடையாது, 1 வருஷம் இதே கம்பெனிலே இருங்க. நான் சொல்கிறத என்ன சொல்கிறது, சீரியஸாக எடுத்துக்கோங்க. காரணம் 10லே குரு பதவி பறி போன ஒரு 10,000 பேரை பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன், குரு வந்தால் அவருக்கு இருக்கிற ஒரு தன்மை, சனி எப்படி 7.5 சனியாய் ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு, அந்த மாதிரி இருக்கிற வேலையை விட்டு பிடுங்கி வேலை இல்லாமல் சுத்த விட்டு ஒரு அனுபவத்தை கொடுக்குறது தான் குருவோட வேலை. இது நிறைய பேருக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் சனியவே நம்ம ஒரு வில்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அவர் பாவம், அவர் பொதுவாக அவர் டைட் தான் பண்ணுவார், இப்படிலாம் பண்ண மாட்டார். ஆனால் குரு பகவான் வேலையவே பிடிங்கிடுவார். அப்போ உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை வளர்த்துறாங்க உங்கள் ஆஃபீஸில், உங்களுடைய வேலைகளில் அவங்கள்ட்ட பகிர்றாங்கன்னா அலோவ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறத அர்த்தமாக கேட்டுக்குங்க. உங்களுடைய ஜாபை டிஸ்டர்ப் பண்ணுற, உங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க, உனக்கு என்னப்பா நீ ஆன் டியூட்டி, நீ ஜாலியாக இருக்க, நீ போய் ஷூட் பண்ணுற, எல்லாம் சொல்கிறாங்கன்னா ஆன் டியூட்டி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேசாதீங்க. வேலையை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்கள் வேலையை பற்றி பேசுகிறேன்னா நீங்கள் என் வேலையை பற்றி பேசாதீங்க. ஏன்னா அப்பயே அதுக்கு ஒரு எண்டு போடுங்க. இல்லைன்னா இன்றைக்கி கிண்டலாக தொடர்கிற விஷயம் நாளைக்கு அதையே சொல்லி 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 உறுதியாயிடும். அப்போ ஆக மொத்தம் இவர் ஆன் டியூட்டி போகிறது ஜாலி பண்ணுறதுக்கு தான் போகிறாருன்னே பேர் வச்சுருவாங்க. உங்களுக்கு ஜென்மத்துக்கு ஆன் டியூட்டி கொடுக்க மாட்டாங்க. 10லே குரு வரும் பொழுது பேசி 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 பேசியே வேலையை விட்டு பிடிங்கிடுவாங்க. சார், நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். அது இந்த உலகத்துக்கு தேவையில்ல. ஆனால் ஒரே ஒரு நாள் காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் வரதுக்கு 9:30 வந்துடுவோம். அன்றைக்கி ஆஃபீஸ் ஃபுல்லாக நீங்கள் தான் ஹாட் நியூஸு. இவனுங்க நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை தான் பார்ப்பானுங்களே தவிர நம்ம செய்கிற உழைப்பை பார்க்க மாட்டாங்க. 10லே குரு வரும் பொழுது அதை அனுசரித்து போகணும். மேனேஜர் உங்கள்கிட்ட அப்படி தான் நடந்துப்பார். 2 விதமான பாஸ் இருக்காங்க. ஒரு பாஸ் முட்டாள் பாஸு, இன்னொரு பாஸ் முரட்டு பாஸ். ஒரு ஆள் 9 மணிக்கெலாம் தூங்கிடுவார், அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அடுத்த நாள் காலையில் நீங்கள் சொன்னால் தான் ஸ்டேட்டஸே தெரியும். இவரை வச்சு வாழ்கிறதும் கஷ்டம், இவர் ஆக்டிவாகவே இருக்க மாட்டார். இன்னொரு பாஸ் நைட்டு 1 மணி வரைக்கும் முடிச்சிருப்பார். 1 மணிக்கு ஃபோன் அடித்து கேட்பார், எப்படி போய்ட்டுருக்கு ட்ரெண்டுன்னு கேட்பார், நைட்டு 1 மணிக்கு. ஸோ ஏதோ ஒரு பாஸ். நீங்கள் முதல்ல வேலை முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? உங்களுக்கு கீழே நீங்கள் டெப்டி மேனேஜராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தனை போடுவீங்க. அவன் தான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து கொடுப்பான், நீங்கள் சைன் பண்ணணும். அந்த வேலையை விட்டுருங்க, அவனை வேறு ஏதாவது வேலைக்கு அனுப்பிட்டு நீங்களே அந்த வேலையை எடுத்து செய்யுங்க. நீங்களே ப்ரெசன்டேஷன் பண்ணி அதை நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்களே கையெழுத்து வாங்க. எல்லா வேலையும் நீங்களே பண்ணுங்கள், அப்போ தான் சரியாகும். ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு பணியும் சேர்த்து பாருங்கள். இது நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சிக்கலாம். டிரைவராக இருந்தால் கிளீனர் வேலையும் சேர்த்து பாருங்கள், அப்படி புரிஞ்சிக்கலாம். 2 வேலையை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கணும், உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கணும். அதான் அதுக்கு பரிகாரம். ஸோ வேலையை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது? அப்பா சந்தோஷம். லக்ஷ்மி ராவே மா இன்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான்.
பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. லக்ஷ்மி வரப்போகிறா, தம்பாவே வைக்கலாம், லக்ஷ்மி வரப்போகிறா. காரணம் என்னென்னா, துலாம் ராசிக்காரர்கள் ஒரு வருஷமாக பட்ட பாடு. பணம்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கா சார், அதை நான் பார்த்ததே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நிலைமை. உலகத்தில் பணம்னு ஒன்று இருக்கா சார், எல்லாம் பேசிக்கிறாங்க பணம் பணங்கிறாங்க, அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிற மாதிரி. என்னப்பா இப்படி கேட்குற, பணத்தை பார்த்ததே இல்லையா? பார்க்குறதே இல்லை சார். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு நிலைமை. ஒரு மனிதனுக்கு இருக்கிறதுலையே பெரிய தண்டனை, நான் சொல்லுவேன் இருக்கிறதுலே பெரிய தண்டனை, அது ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தண்டனையா? அது சேர்ந்துக்கலாம், 2 ஐ லவ் யூ சொன்னால் சேர்ந்துக்கலாம். வேலையை விட்டு அனுப்புறது தண்டனையா? இன்னொரு வேலை கிடைச்சா சரியாயிடும். பெரிய தண்டனை இது வறுமை. உலகத்தில் பெரிய தண்டனை வறுமை. பணம் இல்லைன்னா அதை விட பெரிய தண்டனை உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதான் பெரிய தண்டனை. ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டவங்களுக்கு வாங்கி தர முடியல, செய்ய முடியலன்னா அதை விட பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது சார். அதை விட ஒரு கஷ்டம் புதுசாலாம் ஒன்றும் தர வேண்டாம். ஸோ அப்போ அதுதான் காரணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணப்பற்றாக்குறை. காரணம், குரு பகவான் 8இல் மறைந்திருந்தார். குரு பலம் இல்லைன்னா என்ன ஆகும்? பணம் எல்லாம் போயிடும். யாருக்கெல்லாம் குரு பக்கத்திலே இருக்காங்களோ அவங்க பணம் பக்கத்திலே இருக்கும். காரணம் என்ன? குரு இருந்தால் பணம் இருக்கும், குரு இல்லைன்னா பணம் போயிடும். குரு வந்துட்டார், 9ஆம் வீட்டிலே குரு வருகிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலாம். ஏனென்றால் குரு அவ்வளவு சிறப்புகளை உடையவர். அந்த குரு 9ஆம் வீட்டில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை குறிஞ்சிப்பூ விரிகிறது, மடல் விரிகிறது மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்களுக்கு பொன்னான பலன்களை தருகிறது. 9ஆம் இடத்து குரு. இந்த பக்கம் குரு 9ல் மறைஞ்சிருக்காருன்னா இந்த பக்கம் சனி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கார். எல்லாரும் சொல்லுவாங்க சனி 6இல் வந்து விட்டார், ரோக சனி வந்து விட்டது, வியாதி கடன் கஷ்டமெல்லாம் வரப்போகிறது, சனி பகவான் வச்சு பிரித்து வியாதியை கொடுப்பார். நல்லதே சொல்ல மாட்டீங்களாப்பா. இப்போது 6 கூடிய சனி உங்களை யாராவது குழப்பி விட்டா, அதுக்காக சொல்கிறேன், உங்களை யாராவது குழப்பி விட்டா அந்த இதெல்லாம் கேட்காதீங்க. சனி 6இல் இருப்பவர். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது 3, 6 நல்லா கவனிங்க, 3, 6, 8, 12 கூட 1 தொடர்பு இருந்தால் அது பேர் விபரீத ராஜயோகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்திலே சனி வருகிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. மே மாதம் 6ஆம் இடத்துல சனி இருக்கார். 6 கூடிய சனி 3ஆம் பார்வையாக 6, 7, 8 பார்க்கிறார். அப்போ 6க்கும் 8க்கும் ஒரு சம்பந்தத்தை சனி பகவான் உண்டு பண்ணிட்டாரா? அப்போ இது ஒரு ராஜயோகம். 6 கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீடாகப்பட்ட கன்னியை பார்க்கிறார். 6க்கும் 12க்கும் ஒரு கனெக்ஷன் வந்துருச்சா? இது ஒரு ராஜயோகம். இந்த பக்கம் 6 கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக 3 பார்த்துட்டாரா? இது ஒரு ராஜயோகம். அப்போ 3, 6, 8, 12 முடிஞ்சு போச்சு. ராஜயோகத்தில் பெரிய ராஜயோகமே இதுதான். இதில் அடிஷனல் போனஸாக குரு வந்து 9ல் வர்றது பெரிய யோகம். இதில் 2 கூடிய தனாதிபதி 10ஆம் வீட்டில் வருவது அதை விட பெரிய யோகம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழிலேருந்து பணம் வரப்போகுது. எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அதே பிஸ்னஸை அப்படியே பண்ணுங்கள். இதே பிஸ்னஸ்லேருந்தே நீங்கள் பழத்தை பறிக்கலாம். ஏதோ ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கீங்க, ஒரு மரத்தின் அடியில் இருக்கீங்க, அதே மரத்துலேருந்து மாறாமல் இருக்கு. இந்த மரம் கனிகளை கொட்ட போகிறது, பிடிச்சிக்க வேண்டிய வேலை தான். இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். கையில் ஒரு பெரிய தாம்பூலம் வச்சுக்கிறீங்க, பழங்கள் கொட்டி அந்த தாம்பாளத்தை நிறச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய தங்க தாம்பாளத்தில் பழங்கள் கொட்ட போகிறது. மரத்தை விட்டு இன்னொரு மரத்துக்கு போய் ட்ரை பண்ணாதீங்க. அதே மரத்தில் அப்படியே கீழே இருங்க. அத்திப்பழ மரம் மாதிரி தான் பழங்களாக கொட்ட போகிறது. அதை அப்படியே அமிர்த வர்ஷினி மாரி தான். கனகதரா சோஸ்திரம் ஆதிசங்கரர் பாடி ஒன்று, லக்ஷ்மி வந்து அப்படியே தங்க கனிகளாக கொட்டுகிறாள், தங்க நெல்லிக்கனிகளாக கொட்டுகிறாள். அந்த மாதிரி தங்க நெல்லிக்கனி கொட்ட போகுது. 10 குரு, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான். இந்த பக்கம் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். 1, 8 உச்சம் பெற்ற 6ஆம் வீட்டு, இது ஒரு ராஜயோகம். 8 சுக்கிரன் 6ஆம் வீட்டில் மறைந்து உச்சம் பெற்று விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். சுக்கிரன் தரும் ராஜயோகம். அப்போ மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ அவர்களுக்கு பொன்னான காலம். படம் எடுக்கிறவங்களுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு, டைரக்டர்களுக்கு பொன்னான காலம். 8 6இல் மறைந்து உச்சம் பெறுகிறார். 5ஆம் இடத்திலே ராகு. குழந்தை புத்திர பிராப்தி உண்டாகும். சொத்து வாங்குவீங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு நகை வாங்கி கழுத்தில் போட்டு பார்க்கணும் சார், நடந்துடும். ப்ராஜெக்ட் எம், இந்த வருடத்தோட பேர், இந்த மாதத்தினுடைய பெயர் மந்த் மே எம். இந்த மந்த் மே எம்முங்கிறது
மே ஃபார் மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் எம் தான் உங்களோட டார்கெட். ப்ராஜெக்ட் எம் இஸ் நத்திங் பட் மணி. மணி 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 மணி. இந்த மாதம் ஃபுல்லாக மணி தான். ஆக மே மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொன்னான பலன்களை தரும். ஆனால் ஒரு பிரேக் போடுறேன். 11ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சூரியன் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது, சூரியன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். 8ஆம் வீட்டில் வரக்கூடிய சூரிய பகவான் என்ன தருகிறார்? அசட்ஸை கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மாதம் தருவார். எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பிளட்ஜ் பண்ணுவீங்க. கோல்டோ அல்லது வீட்டு பத்திரம், எதையாவது ஒரு பிளட்ஜ் பண்ணக்கூடிய நிலைமை உண்டாகும். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான், 11ங்கிறது என்ன? உங்களுடைய பாதகாதிபதி வீடு. அந்த இடத்துல கேது வர்றது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். தலைமை பதவிக்கு ஆபத்து வரும். அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நான் ஒரு ஹெட்டாக இருக்கேன், நான் இதாக இருக்கேன், நான் ஒரு தலைமை பதவியில் இருக்கேன் அப்படின்னா தலைமை பதவிக்கு ஆபத்து வரும். எப்படிலாம் ஆபத்து வரும்? எப்படி வேணால் வரும், அது உங்களுக்கு தான் தெரியும். தலைமை பதவிக்கு ஆபத்து வராத மேனிக்கு நீங்கள் இருக்கணும். இன்னொருத்தரை தலைவராக போட அனுமதிக்கக்கூடாது. உங்கள் ஜாபில் உங்களுடைய தலைமை பதவி இருக்கு இல்லையா, அந்த சுப்பீரியாரிட்டி, அது கொஞ்ச நாள் நீங்கள் இவர் கூட அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்புறமா அந்த கதைலாம் வேணாம் சார், நான் இதுக்கு எலிக்கு புலிக்கு வாழாக இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறத உறுதியாக வச்சுக்கோங்க. புலிக்கு வாழாக இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருந்துட்டு போகிறேங்கிறத உறுதியாக வச்சுக்கோங்க. தலைமை பதவியிலேயே தொடருங்கள். தலைமை பதவியை மாற்றி இன்னொரு டீம் போகிறேன், அந்த டீமில் கொஞ்ச நாள் நீங்கள் அசோசியேட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் பொண்ணான எதிர்காலம் அடுத்த வருஷம் வரும், இந்த கதைலாம் வேணாம். இந்த வருஷம் இப்போ நான் ஹெட்டாக இருக்கேன்ல, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் என்பதில் உறுதியாக இருங்கள். ஆசை வார்த்தைகள் கூறினாலும் வேறு எதையும் அக்செப்ட் பண்ணிக்காதுங்க. தலைமை பதவிக்கு ஆபத்து வரும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் இந்த அஸ்ட்ராலஜி வந்ததுக்கப்புறம் எனக்கு 2 வகையான கிளையண்ட்ஸு. ஒருத்தர் கடகராசிக்காரர்கள், இன்னொன்று விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களெல்லாம் என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள். உலகத்தில் நான் எங்கே போனாலும் விருச்சிக ராசிக்காரர் தான். சமீபத்தில் அதை மலேசியா போயிருந்தப்போ தம்பி மனோவை பார்த்தேன், அவனும் விருச்சிக ராசி தான். ஆள் விருச்சிக ராசி. அது என்னமோ தெரில, எனக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு உள்ள பந்தம். விருச்சிக ராசிக்காரர்களுக்காக நான் சொல்லவில்லை, பொதுவாகவே ஒரு ஜோதிடராக சொல்லுகிறேன், அவ்வளவுதான். டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். நம்ம ஸ்பெஷல் தான், ஆனால் இங்கே நேர்மையாக நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. ரைட். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்க போகிறது? மே மாதத்தின் ராசி பலன்கள் கிரகங்கள் அமைப்பை பார்த்தால் 5ஆம் இடத்திலே வரக்கூடிய சனி, 5லே சனி, யோகஸ்தானத்தில் சனி. அடடா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த டயலாக் என்னால் தான் உலகறியப்பட்டது. எனக்கு சனி கொடுத்தார், அதனால் சொல்கிறேன். சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருந்தால் அள்ளி கொடுக்கும் தெய்வம் சனி. ஆனால் நேர்மையாக இருக்கணும், தொழிலில் உண்மையாக இருக்கணும், எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கணும். உங்களை சார்ந்தவர்களுக்கு முதல்ல உண்மையாக இருக்கணும். நிறைய பேர் ஒரு முக்கியமான ஃபோன் வரும், நம்ம கூடயே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள விட்டுட்டு தனியாகவே பேசுவாங்க. ஏன்னா அது பிஸ்னஸ் ஃபோனாக அவங்களுக்கு தெரியக்கூடாதான். அப்போ எதுக்கு ஒன்றா பழகிக்கிட்டு? ஒன்றா பழகினா ஓப்பனாக இருங்கடா. அப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய டிரான்ஸ்பரன்சி, நீங்கள் எந்த பிஸ்னஸை பண்ணாலும் இந்த மாதம் டாப்பர் நீங்கள் தான். இந்த மாதம் உங்களுக்கான பொன்னான மாதம். கடை ஆரம்பிக்க போகிறேன் சார், உணவுப் பொருள் கடை ஆரம்பிக்க போகிறேன், பேக்கரி ஆரம்பிக்க போகிறேன், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், ஸ்பா வைக்க போகிறேன், அல்லது நான் இது பண்ண போகிறேன், ஹோட்டல் ஒன்று அக்ரிமெண்ட் போட போகிறேன், லாட்ஜிங் பண்ண போகிறேன், நான் இது பண்ண போகிறேன், தண்ணீர் சம்மந்தப்பட்ட வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். எதை நீங்கள் செய்தாலும் சரி, அதற்கு யூ ஆர் பிளஸ்டு. சுவாமி தரும் அனுகிரகம் பிளஸ் 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 பிளஸ், அவ்வளோதான். யூ ஆர் பிளஸ்டு. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5லே சுக்கிரன் வேற. யார்? 7க்குடைய களத்திரகாரகன் சுக்கிரன் உச்சம் பெற்ற 5ஆம் வீட்டில். கணவரால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அதிகம். கணவரால் 7 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விருச்சிகராசிக்காரர்கள் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கப் போகிறீர்கள். 5ஆம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவானால் ஒரு ஸ்தாபனம் உருவாக போகிறது. புதிதாக ஒரு நிறுவனம் உண்டாக போகிறது. 7க்குடைய சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டிற்குடைய சனி பகவானோட சேர்ந்து குழந்தை பிறக்க போகுது. மே மாதம் உங்களுக்கான புத்திரகாரகன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான மாதம். ஹனிமூன் போகிறது,
இல்லற வாழ்க்கையில் இன்பங்கள் எல்லாம் ஏற்படும். ரொமான்டிக் மந்த். சச் ரொமான்டிக் மந்த் எதுனா அது மே மாதம் தான். மே மாதம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. வாழ்க்கையின் பரிபூரணத்தை உணரப்போகிறீர்கள். சுக்கிரனே உச்சம். அப்புறம் என்ன கேட்கணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவானோட சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உச்சம் பெற்ற சுக்கிரன் தரும் நற்பலன். காதலின் நிமித்தமாக குழந்தை வரப்போகிறது. ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே பிறக்க போகிறார். அப்போ 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்த சுக்கிரன் புத்திர பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். 2-5 குரு பகவான் 8இல் மறைவது ஒரு ஆபத்து. என்ன? வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார். வயிற்றிலேயே பிரச்சனை வரும். லிவர், பெருங்குடல், கிட்னி ஸ்டோன் அல்லது யுட்ரஸில் சின்ன சின்ன கட்டிகள் போன்றவை வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வருடம் இருக்கும். இந்த மாதம் அதிகமாக இருக்கும். வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலியில் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். வயிறு ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும், ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும், நிறைய மோர் குடிக்கணும், இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது இல்லையா, அதனால் உடம்பை வயிறு பத்திரமாக பார்த்துக்கணும். ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனிக்கு ஸ்டைலே சொல்லிட்டு செய்கிறது தான், அது சனி செய்வார். ஸோ அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். அடுத்து 9ஆம் வீட்டிலே செவ்வாய் ராசிநாதன் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்? அதிர்ஷ்டங்கள் பெருகும், அதிர்ஷ்டங்கள் கைகூடும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் ஒன்றாக சேர்ந்து, கேது பகவான் ஒர்க் பண்ணுறதுக்கு 10ஆம் வீட்டை தவிர ஒரு சிறப்பான ஒரு இடம் இல்லை. ஏன்னா 10லே கேது வரும்பொழுது தொழில் ஸ்தானத்தை விருத்தி பண்ணுவார். இப்போ நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக ஒரு ஸ்தாபனம் தொடங்கிறதுக்கு, ஒரு கம்பெனி ஆர்த்தரப்ரனர் முதலாளிகள் ஆவதற்கான முயற்சிகளை ஆல்ரெடி யூ ஸ்டார்டட். மே மாதம் அப்படி குரு பகவான் வரும் பொழுது, அப்படி ராகு வரும் பொழுது இதெல்லாம் குதிர்ந்திருக்கும். இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, இவர்கள்லாம் எப்படின்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாத்தையும் பார்த்துருவாங்க, இப்படி எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க வரும்போது அதெல்லாம் அந்த ஸ்தானத்தில் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கெத்து. இந்த டேட்டில் இது நடக்கும் அப்படின்னா அது நடந்துடணும். அப்போ தான் அது குருவுக்கு கெத்து. டேட்டு படி நடந்துக்குவாங்க அவங்களாம். டேட்டு தான். மே மாதம் உங்களுக்கான புத்திர பிராப்திக்கான மாதம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் நடக்கலைன்னா இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீங்கள் கண்டிப்பாக நடக்கும். மகிழ்ந்து சந்தோஷமாக இருங்க. இதெல்லாம் நடக்க போகுது. அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தும் இந்த மே மாதம் தான். எதையெல்லாம் நான் நல்ல விஷயமாக சொல்லணும், ஒரு சின்ன ஆபத்து. 4லே வரக்கூடிய ராகு நற்பெயரை கெடுக்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் யார் கூட ஃபோனில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க என்ற பிரச்சனை வரும். ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதம் தான் நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுடைய பர்சனல்ஸ், உங்களுக்குன்னு இருக்கிற பர்சனல்ஸை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள சந்தேகங்கள் வருவதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். காரணம் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நற்பெயரை கெடுக்கும். ரொம்ப நேரம் ஆன்லைனில் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் ஏற்படும். இந்த சந்தேகம் எனும் பாம்பு வரப்போகிறது. இது நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராகுவுக்கு எதிரான சக்தி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. 4லே வரக்கூடிய ராகு அம்மாவுடைய உடல்நிலை கெடுப்பார். விருச்சிக ராசிக்காரர்கள் அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். இது 2 தான் ஆபத்து. மற்றபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ மற்றபடி நீங்கள் தொழிலதிபராக போகிறீங்க, குழந்தை பிறக்க போகுது, பணம் சேரப்போகிறது, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மே மாதம் என்பது தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனை மாதமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் 4லே வரக்கூடிய சனி பகவான், 4ஆம் வீடு என்பது உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன், மதிப்பு, மரியாதை எல்லாத்துலேயும் யார் இருக்கார்? சனி பகவான் வந்துவிட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களுக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்து ப்ரமோஷனை தரார். இத்தனை வருஷமாக சுத்தனை சார் இந்த கம்பெனியில் ஒருத்தன் மதிக்க மாட்டேங்கிறான்,
அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது. கவலையே விடாதீங்க, நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் வந்துடும். சூப்பர்வைசராக இருந்த நீங்கள் ஓவரால் ஹெட்டாக போகிறீங்க, குரூப் ஹெட்டாக இருந்த நீங்கள் யூனிட் ஹெட்டாக போகிறீங்க. அந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த ப்ரமோஷன் என்பது வந்துக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை, 4ஆம் இடம் என்பது அம்மா கூடிய உடல்நிலை, இது எல்லாத்தையும் சரி பண்ணுறார் சனி பகவான். 4ஆம் வீட்டு சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். 4ஆம் வீட்டு சனி பகவான் 10 பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மீனராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் சனி 10 பார்க்கிறார். சனி 10 பார்த்துட்டாருன்னா வேற கொஸ்டின்ஸே கிடையாது. ஏன்னா சனி 10 பார்த்துட்டாருன்னா மிகப்பெரிய உலக புகழ் கொண்டு போவார். உலகமெங்கும் உங்கள் புகழ். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10 பார்த்துறார். 10 சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஸ்தாபனம் உலக புகழ் பெறப்போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அடுத்த சிறப்பு 7லே வரக்கூடிய குரு. 7ஆம் இடத்து குரு என்பவர் என்ன தருகிறார்? 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு யோகங்களை குரு பகவான் தருகிறார். குரு தரும் நற்பலனாக ஃபாரின் போகிற அமைப்பு, கல்யாணம் என்ற அமைப்பு. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணமாக போகிறது. திருமண யோகங்களை எல்லாம் தருகிறார். 7ஆம் இடத்து குரு காதலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணார். எனக்கு என் ஒய்ஃபுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது சார், எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடுவார். குரு பகவானுடைய 7ஆம் இடத்து 7 இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. 7 இருக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார். 7 இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் முயற்சிகளில் வெற்றியை உண்டாக்குகிறார். ஏற்கனவே முயற்சிங்கிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ராகு தரும் நற்பலனாக முயற்சிகள் எல்லாம் கைகூட போகிறது. குரு பகவான் அதை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகிறது. 3ஆம் இடத்திலே உருவாகி பிரம்மாண்ட யோகங்களை தருகிறது. குரு பகவான் தரும் நற்பலனாக, ராகு பகவான் தரும் நற்பலனாக முயற்சிகளிலெல்லாம் வெற்றியை தரப்போகிறார். எந்த காரியத்தை தொடங்கினாலும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. குரு பகவான் தரும் நற்பலன். அதே நேரத்தில் சனி 10ஆம் இடத்தை பார்த்து பெரும்புகழை தருகிறார். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு? ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, 5 கூடிய யோகாதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டில் மறைகிறார், நீச்சம் பெறுகிறார். தனுசு ராசிக்காரர்கள்லாம் யாராவது ஐவிஎஃப் பண்ண போகிறேன், ஐயுஐ பண்ண போகிறேன், சிறப்பு சிகிச்சையில் குழந்தை பெற்றுக்க போகிறேன், தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது ப்ராப்ளத்தை தான் உண்டு பண்ணும். 8ஆம் இடத்திலே வரக்கூடிய இந்த செவ்வாய் மறைந்திருப்பதால் 7ஆம் இடத்து குரு பகவான் இருக்கிறாரேன்னு கேட்கலாம். 7ஆம் இடத்து குருங்கிறவர் பாதகாதிபதி புதன் வீட்டில் இருக்கார். அதனால் நீங்கள் இப்போதைக்கு குழந்தை பிராப்திக்காக ஏதாவது முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க. அடுத்த வருடம் உங்கள் காதலின் நிமித்தமாகவே குழந்தை ஓகே ஆகும். ஆனால் இப்போதைக்கு குழந்தை ஓகே ஆகிறதுக்கு செவ்வாய் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் கழித்து சிம்மத்திற்கு வரும்பொழுது நீங்கள் குழந்தை பிராப்திக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் திஸ் இஸ் நாட் எ ரைட் டைம். அதே நேரத்தில் 6 கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது அம்மாவோட உடல்நிலைக்கு கடுமையான ஆபத்துகளை உண்டாக்கும். வீடு மாடு மனை போன்றவை சனி பகவான் நற்பலன்களை தந்தாலும் ஃபுல் கேஷாக கொடுத்து வாங்கக்கூடாது. 90% நீங்கள் லோனில் போயிடணும். 90% நீங்கள் 10% கையில் கேஷ் கொடுத்துடணும். அல்லது 90% கேஷ் கொடுத்துட்டு 10%க்காவது லோன் போங்க. பேங்க்கை இன்வால்வ் பண்ணி கடன் வாங்கி தான் நீங்கள் வாங்கணும். கடன் இருந்துக்கிட்டே இருக்கணும். வீடு மேலே ஒரு கடன், அந்த கடன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு திருஷ்டி, உங்களுக்கான பரிகாரம் அதுதான். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ 4ஆம் இடத்திலே 6 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது சுகஸ்தானத்தை கெடுக்கிறது. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பல்லு சம்பந்தப்பட்ட வியாதிகள், முடி சம்பந்தப்பட்ட வியாதிகள் உண்டாகும். முடி கொட்டுறது, தேவையில்லாமல் ஸ்கின் டிசீசஸ் வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கின்ற ஒரு பலனாக, ஒரு சுப பலனாக குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பது நண்பர்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயம், மாமனார் மாமியார் வீட்டால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாம் குறிக்குது. குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார்.
குரு பகவானும் உடம்பை பார்க்குறார், சனி பகவானும் உடம்பை பார்க்குறார். தனுர் ராசிக்காரர்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, ஒரு வியாதி, இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இது மாதிரி மூச்சு விடுறதுல பிரச்சனை, வீசிங் ட்ரபிள்ஸ்னு சொல்கிறாங்க, நுரையீரலில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, லிவரில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சரியாயிடும். குரு பகவான் உடம்பை பார்க்குறார், சனி பகவானும் உடம்பை பார்க்குறார். அப்போ இதெல்லாம் சரியாயிடும். இதில் புதாதித்ய யோகம் 6ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். அந்த புதன் 10 குடையவன், சூரியன் 9 குடையவன். இவர்கள் 2 பேரும் மறைஞ்சிடுறாங்க. தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி பகவான் பெரும்புகளை பெறச் செய்வார், மாற்று கருத்தில்லை. அது வருடாந்திர பலன், அது 2.5 வருஷத்துக்கான பலன். இந்த மாதம் எப்படி இருக்கும்னா வேலைக்கு ஆபத்து வரக்கூடிய மாதம். ஏன்னா 6ஆம் இடத்திலே 10 கூடிய புதன் மறைவதால் ஆப்சன்டீஸ், நிறைய லீவ் போடுறது, தேவையில்லாமல் நீங்கள் ஒன்று சொல்லி கம்பெனியில் ஒன்று சொல்லி நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு ஒரு பேர் வர்றது, நேற்று உடம்பு சரியில்லைன்னு சரி லீவ் போட்டிருப்பீங்க, சினிமா தேட்டரில் போய் மாட்டிப்பீங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ சொன்ன சொல் தவறு, நீங்கள் போய் சொல்கிறீங்கிற பேர் உங்களுக்கு ஆஃபீஸில் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களோட நண்பர்கள்ட்ட எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. உங்கள் மேனேஜரை கிண்டல் அடித்து பேசாதீங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் 4 செவிற்றுக்குள் இது இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மே மாதம்னாலே ஸ்பெஷல் தான். ஏன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடம் நம்ம நிறைய பயிற்சிகள் பற்றி சொல்லியிருந்தோம். சனி பயிற்சி 3ஆம் இடத்தில் வருவது சகாய சனி என்று அழைக்கப்படுகிறது. 3ஆம் இடத்து சனி என்பது முயற்சிகளில் வெற்றி தரக்கூடியவராக இருக்கிறார். அது ஒரு விஷயம். 2வதாக நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகாய சனி 3இல் இருக்கக்கூடிய சனி 3, 4, 5 யோகஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த மே மாத நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 14 தான் ஹைலைட்டு. உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற இந்த குரு பயிற்சி ஆகட்டும் அல்லது 18ஆம் தேதி வரக்கூடிய ராகுகேது பயிற்சி ஆகட்டும் எல்லாம் இந்த மாதம் தான் நடக்கவிருக்கிறது. ஆகையால் இந்த வருடம் ராகு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். ராகுகேது பயிற்சியில் ராகு 2ஆம் இடத்திற்கும் கேது 8ஆம் இடத்திற்கும் வருகிறார். இது ஒரு சிறப்பான விஷயம். நிறைய அதுக்கப்புறம் வரிசையை சொல்லிடுறேன். முதல்ல கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். 3லே சனி இருப்பார், சனியோடு சேர்ந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் இருப்பார். இவங்கெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்காங்க. சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி, அவர் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். ரைட்டா? அடுத்ததாக 5ஆம் வீடாகப்பட்ட சுக்கிரனுடைய வீட்டில் யார் இருக்கிறார்? சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். புதாதித்ய யோகம், 8 கூடிய சூரியன் ப்ளஸ் 6 கூடிய புதன், 8 கூடியவனும் 6 கூடியவனும் சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். இதை தான் நிறையா சேனல்ஸில் வேறு விதமாக சொல்கிறாங்க. எப்படின்னா 8 கூடியவனும் 6 கூடியவனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது 5 கெட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் தான் சொல்கிறேன். பிகாஸ் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிக்கலாக பார்க்குற ஆட்கள். அடுத்து 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இதையும் ப்ராப்ளங்கிறாங்க. சனி 3ல் மறைஞ்சிட்டார், அதுவும் ப்ராப்ளம். குரு 6ல் மறைஞ்சிட்டார், அதுவும் ப்ராப்ளம். 8 கூடிய சூரியனும் 6 கூடிய புதனும் சேர்ந்து 5ல் உட்காந்துருக்காங்க, இதுவும் ப்ராப்ளம். 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கார், அது அதோட ப்ராப்ளம். இப்படியே எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகலாம். 8லே கேது, அது எல்லாத்தோட பெரிய இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். இப்படின்னா அப்போ மகர ராசிக்காரங்கள்லாம் என்னதான் சார் வாழ்கிறதா வேண்டாமா? மகர ராசிக்காரங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்தால் எப்படி தான் சார் மே மாதம் இருக்கும்? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடை தான். அழகாக நம்ம மேக்ஸில் சொல்லியிருக்காங்க. என்ன? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். எதிரிக்கு எதிரி நண்பன், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இது எல்லாம் ஒரே பலன் தான். என்றைக்குமே 2 விஷயம். நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல நல்ல விஷயங்கள் உடம்புக்குள்ளே போகணும், அல்லது கெட்ட விஷயங்கள் உடம்பை விட்டு ஒழிஞ்சு போகணும். இது 2ல் எது நடந்தாலும் உடம்புக்கு நல்லது தான். எப்படி? நல்ல விஷயங்கள் உள்ளே வரணும், அல்லது கெட்ட விஷயங்கள் வெளியே போகணும். அந்த மாதிரி நல்லவர்களுடைய பலம் அதிகமாகணும், அல்லது கெட்டவர்கள்லாம் நம்ம விட்டு விலகி போயிடணும். 2மே நமக்கு நல்லது தான். அவ்வகையில் மறைவல்ல மறைவு தரும் நற்பலன்களை நாம் பார்க்கிறோம். என்ன? 3ல் சனி மறைஞ்சது ஒரு நல்ல பலனா சார்? கண்டிப்பாக நல்ல பலன் தான். ஏன் அப்படின்னா அந்த காம்பினேஷனை பாருங்கள். 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ல் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஐ பார்க்கிறார். இதெல்லாம் நார்மலான விஷயம். 5, 9 பார்க்கிறார். 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். அப்போ 3, 12ஓட சம்பந்தம் ஏற்படுகிறது. இது விபரீத ராஜயோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏதேனும் ஒரு வகையில் 3, 6, 8, 12 கூடிய அவர்கள் பார்வை பெற்றாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றார்களோ அல்லது அந்த ஸ்தானங்களோடு தொடர்பு ஏற்பட்டாலோ அது ராஜயோகத்தை தரும் அமைப்பாக கருதப்படுகிறது. அவ்வகையில் இந்த சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை மே மாதம் அள்ளித்தரப்போகிறார்.
அப்போ என்ன நற்பலனு? 3ங்கிறது முயற்சி, முயற்சிகளில் எல்லாம் வெற்றி. சார் உலகத்தில் ஒரு பிளெஸ்ஸிங் என்ன? நான் உனக்கு தனிப்பட்ட பிளெஸ்ஸிங் எதுவும் பண்ணலை, நீ செய்கிற காரியம் எல்லாம் நல்லா வரும் போ அப்படின்னா அதுதான் பெரிய பிளெஸ்ஸிங். தனிப்பட்ட பிளெஸ்ஸிங்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் எது காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் மாபெரும் வெற்றின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் காரியங்களில் ஈடுபட வேண்டியது யார் பொறுப்பு? இனிமேல் உங்கள் பொறுப்பு. அப்போ 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 3ஆம் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் யார்? யோகாதிபதி. யோகாதிபதி 3ல் இருந்தால் என்ன ஆகும்? முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், மீண்டும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அப்போ யோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது கூட பிறந்தவங்களுடைய அனுகிரகம், உடன் பிறந்த ஒரு அனுகிரகம் போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. அதே மாதிரி முயற்சிகளில் மாபெரும் வெற்றிகள் உண்டாகிறது இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால். அடுத்ததாக இந்த 3 கூடிய சனி, இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் இருப்பதால் எந்த காரியத்தில் ஈடுபடுறதுக்கும் ஒரு துணிச்சலின் தைரியத்தை இந்த சுக்கிர பகவான் தருகிறார். இப்போ 5ஆம் வீட்டில் அடுத்த கொஸ்டின், குரு 6ல் மறைவதை பற்றி பேசுவோம். மே மாதம் 6ஆம் வீட்டில் குரு மறைகிறார். இந்த குரு யாரு? இந்த குரு 3 கூடிய 12 கூடிய குரு பகவான். 3 12 கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். 3 12 கூடியவர் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். குரு விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குனா என்ன ஆகும்? புத்திர சந்தானம் அதிகமாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், சுப செலவுகள் உருவாகும். இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தருகிறார். அதே நேரத்தில் சனி பகவான் 5ஐ பார்ப்பதும் குரு சுபஸ்தானத்தில் குரு விபரீத ராஜயோகம் தருவது, ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் குழந்தை பிறக்க போகிறது. அதே மாதிரி 8 கூடியவனும் 6 கூடியவனுமாகப்பட்ட புதன் 5ஆம் வீட்டில் இருப்பது, இதை பற்றி எப்படி இருக்கும் இந்த மே மாதம்? 8 கூடியவனும் 6 கூடியவனுமாகப்பட்ட புதன் 5ஆம் வீட்டில் இருந்து சனி பகவானின் பார்வை பெறுகிறார். 3 கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வை. அப்போ 3 6 8 12ங்கிற காம்பினேஷன் வருது என்பதால் இதுவும் ஒரு விபரீத ராஜயோகம். ராஜயோகங்களை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நுட்பம் வேணும், நிதானம் வேணும். அப்படி படபடான்னு நம்ம 8 கூடியவனும் 6 கூடியவனும் 5ஆம் வீட்டில் இருக்காங்க 5 கெட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது. சட்டத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. சனி பார்த்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக்குறார். அடுத்ததாக உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4 கூடியவர் 7ல் இருக்கார். அப்போ என்ன ஆகுது? செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது வீடு மாடு மனை போன்றவை வாங்குவதற்கான பொன்னான நேரமாக இது அமைகிறது. ஆனால் செவ்வாய் யார் அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி, மகர ராசிக்கு கெடுதலை மட்டுமே செய்பவன் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் வீட்டிலே நீச்சமாக இருக்கும் பொழுது கணவரை விட்டு பிரிந்திருத்தல் அல்லது கணவரை கூட ஏதாவது ஒரு கிளாஷ் ஆகி ஒரே வீட்டிலே 2 பேரும் பேசாமல் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளை உருவாக்குவார். இது ஒன்று தான் அதில் ப்ராப்ளம். யார்? செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருப்பது, இது ஒன்று தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கருதணும் அப்படின்னா, இந்த மே மாத பலன்களை பொறுத்த வரையில் செவ்வாய் 7ஆம் வீட்டிலிருந்து இந்த களத்திரஸ்தானத்தை உண்டு பண்ணுகிறார். 7ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு நற்பலன்களை தருகிறார். குரு 6ல் மறைந்து 5ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். அதே மாதிரி குரு 6ல் மறைந்து 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். குரு 5ஆம் பார்வையாக 10ஐ பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 2ஐ பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் 2 கூடிய ராகு என்பது பணத்தை அள்ளித்தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது. தனஸ்தானாதிபதி தனத்தை நிறைய தருவார். 2ல் கேது 8ல் ராகுனா தான் அது பயப்பட வேண்டிய விஷயம். 2ல் ராகு 8ல் கேதுங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ராகு எப்பயுமே பிக் மணிக்கு இன்சார்ஜ், பெரிய மணி லாண்ட்ரி, பெரிய பணம் வருவதற்கான இடங்களை இந்த ராகு பகவான் தருகிறார். ராகு 2ஆம் வீட்டில் இருக்கும்போது நிறைய பணம் வர்றதுக்கான வழிகளை அவரே உண்டு பண்ணி தருகிறார். ஆகையினாலே அது குருவேற பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்கி விடுவதால் ராகு பகவானின் அனுகிரகம் என்பது அதிகமாகிறது. சனி பகவானும் சுக்கிரனுமாக சேர்ந்து 3ஆம் வீட்டிலே இருப்பதால் தைரியமும் முயற்சிகளும் வெற்றியடைகிறது. உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை பண்ணணுன்னாலும் அந்த முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம்.
யார் ஒருவர் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிற அழகா விவேகானந்தர் சொல்றார், ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று தீவிரமாக உழைப்பவனை உலகின் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று விவேகானந்தர் சொல்லுகிறார். 3ஆம் இடத்தை இத்தனை 2 பேர் நல்லவங்க இருந்து தொடர்ந்து உங்களுடைய வெற்றி பயணத்தில் உங்களை அழைத்து செல்லும் பொழுது உலகத்தின் எந்த சக்தியாலும் உங்களை தடை செய்ய முடியாது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானத்தில், அதாவது யோகாதிபதி வீட்டில் இருப்பதால் பெரும்புகழையும் அரசியலில் செல்வாக்குகளையும் உண்டாக்குகிறார். பெரிய லெவல் ரீச். இந்த சூரியன் தரும் ரீச் பெரிய ரீச். எனக்கு ஒரு தலைமை பதவி வேணும் சார், கட்சியில் நான் ஒரு பெரிய பதவி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தாலே சகல விதமான காரியங்களும் 5ஆம் வீட்டிலிருந்து சக்ஸஸ் ஆகும். இது புதாதித்ய யோகம் வேறு, புதனும் கூடவே சேர்ந்திருக்கிறதுனால நினைத்ததெல்லாம் நடந்துவிடும். எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை பார்க்குறேன் சார், குழந்தை பாக்கியமே இல்லை, ஐவிஎஃப் பண்ணேன், ஐயுஐ பண்ணேன், பார்க்காத டாக்டர் கிடையாது, பண்ணாத வைத்தியம் கிடையாது, எல்லாமே சரியாயிடும். இந்த வருடம் குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் உங்களுக்கு புத்திர பிராப்தி மட்டுமல்ல, 5 சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளும் உண்டாகும். நிறைய சொத்து சேர்த்துவீங்க. நிறைய கடன், வாரா கடன் எனக்கு நிறையா இருந்தது சார், அதெல்லாம் எப்போ சார் வரும், கவலைப்படாதீங்க, இந்த வருடம் இந்த மாதம் வந்துவிடும். அந்த கடன்களுக்கான பிராது, இந்த யாராவது கேஸ் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த கடன் மேலே இது பண்ணியிருக்காங்க, நிலுவை ஒரு நிறுத்தி வச்சுருக்காங்க, ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க, அதெல்லாம் சரியாக உங்களுக்கு வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயங்களை தருகிறார், அரசு சம்பந்தப்பட்ட சப்போர்ட்டை தரார், அரசு சப்போர்ட் உங்களுக்கு வருகிறது. அதனாலே உங்களுக்கு அந்த லேண்டு விஷயங்களில் வெற்றிகள் போன்றவை கிடைக்கிறது. 7ஆம் வீட்டு செவ்வாய் பகவான் உயர்கல்வி படிக்க உங்களை வெளிநாடு அனுப்ப போகிறார். ஏன்னா 4 குடைவரவர். நிறைய பேர் ரஷ்யாவில் போய் படிக்கணும், கனடாவில் போய் படிக்கணும், அமெரிக்காவில் போய் படிக்கணும் போன்ற எண்ணங்களுடையவராக இருப்பீங்க. அதுக்கான அந்த ஸ்கில் எக்ஸாம் எழுதுறது எப்படின்னு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான வழிகளை உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உண்டு பண்ணி தருகிறார். மே மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அபாயம் ஆரம்பிக்கிறது. என்னவென்றால், எடுத்த உடனே வா சார், ஆமாம், என்னவென்றால் ராசியிலே ராகு வரப்போகிறார். ராசியில் ராகு வருவதும் ஒன்று தான், நம்மளே போய் கிணத்துல விழுவதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஏனென்றால் ராசியில் ராகு வருவது அத்தனை மோசமான விஷயம். இது எப்படின்னா, போலீஸ் கமிஷனர் வீட்டுக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி இருக்குது. இப்போ போலீஸை பார்த்து யார் பயப்படணும்? திருட்டு பயப்படணும். நான் ஏன் பயப்படணும் என்று நினைத்தால் இந்த பதிவை விட்டுருங்க. இல்லை, எங்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்களே போய் திருத்திக்கிங்க, அல்லது அவரால் கண்காணிக்கப்படுவீர்கள் அல்லது தண்டிக்கப்படுவீர்கள். கண்காணிக்கிறதுலாம் கிடையாது, தண்டிக்கப்படுவீர்கள். ஸோ அதனால் ராசியில் ராகு வருவது என்பது உங்களை க்ளீன்லினஸ் பண்ணுறதுக்காக வரார். இது உங்களுடைய சிபில் செக்கப் மாதிரி நீங்கள் வச்சுங்களேன். ஒரு சின்ன ஒரு இதுவும் அது ரிமார்க் தான். யூனிட் ஆன்சர் எவ்ரி ஒன் டு எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். இப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மே மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. பணம் வரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 2க்குடைய குரு 5ஆம் இடத்திலே யோகஸ்தானத்தில் சென்று தனாதிபதி யோகாதிபதி வீட்டிலே பொன்னான பலன்களை அள்ளித்தரப்போகிறார். பலனாக அள்ளித்தருவார், கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு பணம் தான், பண மழை தான். காரணம் என்னவென்றால் 2க்குடையவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். கும்பராசிக்காரங்க இந்த இன்னோவேஷன்ஸ் மூலிமா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது சோஷியல் மீடியா, பிராண்டிங், இன்ஸ்டாகிராம், எஃபி எல்லாம் அது மூலிமா பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் அதுக்கான விஷயத்தை தொடங்கலாம். சார், நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், டிஜிட்டலாக இதை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ் இந்த மாதம் நடக்கும். காரணம் என்னவென்றால் 2க்குடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 2க்குடைய தனாதிபதி யோகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது தங்கமாக சேரும். எதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் வருமா சார், தங்கம் வாங்கிறதுக்கு வழியே இல்லை, இனிமேல் அந்த வறுமையெல்லாம் சரியாகி தங்கமாக வீட்டில் சேரும். பொன்னார் மேனியன் குரு பகவானுடைய அருளால் பொன்னும் பொருளும் புகழும் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த 2க்குடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது புத்திர பிராப்தி. நிறைய பேர் குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. 2 ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு, ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். 2 பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும். அதற்கான விஷயம் கடவுளுடைய அனுகிரகத்தால்
ஐவிஐ போன்றவையெல்லாம் இல்லாமல் இறைவனுடைய காதல் நிமித்தமாகவே இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய பிளெஸ்ஸிங் மூலியமாகவே ஒரு வம்சத்தின் வாரிசு உருவாகும். இதெல்லாம் நடக்கும். ஸோ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. ஏற்கனவே சனி உட்காந்துருக்காரு. இப்போது நம்ம ஜாதகத்தில் யாருக்காவது வந்து குடும்பம் சரியில்லை, அது வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகளை படக்குன்னு பேசுகிறாங்கன்னா அவங்க நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு 2ல் சனி அப்படிம்போம். 2ல் சனின்னா என்னென்னா பேச தெரியாமல் பேசுகிறது அல்லது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, இதெல்லாம் 2ல் சனிம்போம். ஏற்கனவே இது பிரச்சனை. இதில் பாதகாதிபதி சுக்கிரன் வந்து 4-9 கூடையவரும் கூட சேர்ந்துக்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மனைவி கூட தெரியாமல் கிளாஷஸ், என்ன பண்ணாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க போன்ற நிலைமைகள் உருவாகும். ஸோ இந்த மனைவியை ஹேண்டில் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவே இருக்கும். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு மே மாத பலன்கள் படி கும்பராசிக்கு 7 கூடைய சூரியன் இந்த ஒரு மாதம்தான் 7 கூடைய சூரியன் 4ஆம் வீடாகப்பட்ட சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். இது மாதிரி ஒரு ஆபத்தான நேரம் எதுவுமே கிடையாது. காரணம் என்னவென்றால் 7 கூடைய சூரியன் வந்து கலத்திர ஸ்தானாதிபதி. அவர் தான் வந்து உங்களுக்கு 7 கூடையவன். அவன் வந்து பாதகாதிபதி வீடு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, சுக்கிரன் கலத்திர காரகன் சனியோடு சேர்ந்து இருக்கும்போது செய்யாத தவறுகளுக்கு பழி அனுபவிப்பீர்கள். செய்யாத தவறுகள். நேற்று நைட்டு உண்மையிலேயே நீங்கள் பிஸியாக இருந்திருப்பீங்க, உண்மையிலேயே நீங்கள் வேலையாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேலையில் இருந்தீங்கிறத உங்கள் எல்லோரும் நம்புவாங்க, உங்கள் ஒய்ஃப் மட்டும் நம்ப மாட்டாங்க. எங்கே போனீங்க, ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, நான் உன்னை நம்புகிற மாதிரி இல்லை என்று சொல்வார்கள். ஸோ இவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காகவே நீங்கள் பெரும்பாடுபடணும். ஸோ இது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்காக இருக்கும் இந்த மாதம். இது அழகாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது நீட்டாக முடிஞ்சு போயிடும். எமோஷனாக ஹேண்டில் பண்ணால் இது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் உட்காந்து பொறுமையாக நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, எவ்வளோ பிஸியாக இருக்கீங்கிறத கன்வே பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சந்தேகம் அதிகமாகும். இதுதான் பெரிய சேலஞ்சே. ஸோ அப்போ ராசியிலே ராகு இருக்கிறார். ராகு வரும் பொழுது உடனே தூக்குவார். ராகு வந்தால் ஃபாரின், வெளிநாடு போக போகிறீங்க, எழுதி வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகம் வந்தாச்சு, கடல் தாண்டும் யோகம் வந்தாச்சு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே வரக்கூடிய ராகு பகவானுடைய அனுகிரகத்தாலே நடக்கிறது. 5ஆம் வீட்டு குரு பகவான் சொத்துக்களை செலுத்துகிறார். ராகுவால் நீங்கள் ஃபாரின் போகிறீங்க. ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சிற்றின்பங்களுக்கு அதிபதி. தப்பு பண்ணுறவங்க ஏதாவது தீர்த்தவாரி, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இது மாதிரி தீய பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்களே ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குங்க. அவ்வளோ மோசமான நேரம். தயவுசெய்து கீழே போட்டுருங்க. இந்த தீய பழக்கங்கள் ஒன்று கூட இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட. சும்மா ஒரு விளையாட்டுக்காக பண்ணேன், விளையாட்டுக்கு பண்ணால் கூட விபரீதமாக தான் முடியும். இல்லை எனக்கு தான் எந்த பழக்கமுமே இல்லைனாலும் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் உருவாகும். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீயோர் சொல் கேட்பதும் தீதே, தீயோர் சொல் கேட்பதும் தீதே, தீயோரோடு இணங்கி இருப்பதும் தீதே. நீங்கள் கெட்டவர்களோடு பழகிறதே ஒரு ஆபத்து. அதனால் நீங்கள் உங்களுடைய சரௌண்டிங்ஸ் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லவர்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லவர்களாக வைத்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக பெண்களிடத்தில், ஆப்போசிட் ஜெண்டர், ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலோ பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலோ பார்க்கக்கூட வேண்டாம், பேசக்கூட வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது சின்னதாக ஏதாவது ஒன்று பேசினா கூட அதற்கு கண்ணு காது மூக்கு வச்சு வேறு பேர் வச்சுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக வருங்க. அது மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்நேரமும் காதில் வளர ஒரே வார்த்தை டைவர்ஸ் 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 டைவர்ஸ். இது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோக்குள்ள எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்களோ இந்த 1.5 வருடமும் இப்படி தான் பொறுமையாக, அப்படியாம்மா வெரி குட், தேங்க்யூ, ஓகே தேங்க்யூ, அவ்வளோதான் இப்படி சொல்லிட்டு கம்முன்னு வேலைக்கு போயிடணும். சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதுக்காக பதில் எதிர்வினை ஆற்றக்கூடாது. ஏதோ கத்துறாண்டு விட்டுறணும். மே மாத பலன்களில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக கருத வேண்டியது இந்த 3 பயிற்சிகளை நம்ம முக்கியமாக மனசில் வச்சுட்டு, ஏன்னா அடுத்த 2 பயிற்சி இந்த மாதம் தான் முடிய போகுது. சனி பயிற்சி ஏற்கனவே நடந்துருச்சு. சனி வந்து ராசிக்கு வந்துட்டார், ஜென்ம சனியாக உட்காந்தாச்சு. நிறைய பேர் இந்த ஜென்ம சனியை பற்றிலாம் தப்பாக நிறைய பேசுகிறீங்க. இந்த ஜென்ம சனி வந்துட்டார், அவ்வளோதான் உங்களை போட்டு பெண்ட் எடுக்க போகிறாரு, இல்லாத வியாதியெலாம் உருவாக்குவார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை. கிரகங்கள் எந்த நோயையும் உருவாக்காது. கிரகங்கள் எந்த நோயையும் உருவாக்காது. நாம் நோய்களை உருவாக்கி கொள்கிறோம். அந்த கிரகங்களுடைய பீரியட் வரும்பொழுது நமக்கு அதுக்கான அவேர்னஸை தரார் அவர். உடலின் முக்கியம் என்ன, நம் பொறுப்புகளைப் போலவே நமது உறுப்புகளும் முக்கியம் என்பதை அந்த கிரகங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் முக்கியம். இப்போ ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் 3, 7, 10 பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 7 பார்த்தாச்சு, ஃபாரின் போகிற யோகங்கள், 10 பார்த்தாச்சு, பெரும்புகழ் அடைகின்ற யோகங்கள் எல்லாம் தருவார். அரசியல்வாதிகளாக இருந்தாலும், சங்கத்தில் இருக்கீங்க, நான் ஒரு பதவியில் இருக்கேன், நான் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கேன், பெரும்புகழ் கிடைக்கும்.
இதெல்லாத்தையும் தந்துடுவார். சனி வந்து 10ஓட கனெக்ட் ஆகிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் எதுவுமே கிடையாது. நான் மீனராசிக்கு மட்டும் சொல்லலை, மீனம், மிதுனம், தனுசு 3 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன். இவர்கள் அத்தனை பேருக்கும் 10ஆம் இடத்தை சனி பகவான் கனெக்ட் பண்ணுறதுனால உலக புகழ் பெறுவீர்கள். இதெல்லாம் நடக்கும். காரணம், சனி பகவான் வந்து 10 பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிராண்ட் ஆகிறீங்க. இதெல்லாம் சனி பகவான் தரும் நற்பலன்கள். அதனால் அவரை பிடிச்சிக்கிட்டு வீக்னஸ் பண்ணுறீங்க. உடம்புல ஒரு மந்தத்தன்மை கொடுப்பார். ராசியில் வந்து சனி பகவான் அமரும் பொழுது உடம்புல ஒரு மந்தத்தன்மை எதுக்காகனா, காலங்காத்தால் எந்திரிச்சு வேலைக்கு போகணும்னு அடிப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 7.5 சனி பீரியடில் காலையிலேயே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எந்த கிரகம் நமக்கு எந்த ப்ராப்ளம் பண்ணாலும், நம்ம கிராமங்கள்லாம் நமக்கே சொல்கிறேன், நம்ம வயதில் சின்ன வயசுலலாம் இருக்கும் பொழுது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? ரொம்ப ஜுரம் வந்தால் என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஜுரம் வந்தால் நல்லா வேலை பார்ப்போம். நிறைய வேலை செஞ்சு வேர்த்திருச்சுன்னா சரியாயிடும்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி நமக்கு டென்ஷன் பண்ணும்போது தான் நிறைய வேலை செய்யணும். நிறைய வேலை செஞ்சு சனியே போகிறான்னு விட்டுட்டு போயிடுவார். நல்லா வேலை பார்க்குறவங்கள எந்த கிரகங்களும் டிஸ்டர்ப் பண்ணாது. வேலைக்கே போகாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் ப்ராப்ளம் பண்ணும். ஊரில் இருக்கிற எல்லா கிரகமும் ப்ராப்ளம் பண்ணும். அதனால் நம்ம எல்லாம் உழைப்பாளிகள், நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான் பிரச்சனை. இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 3-8 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். மீனராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. இந்த காதல் எவ்வளவு தூரம் நல்ல காதல் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது உங்கள் கௌரவம். அவ்வளவுதான். ஏன்னா ராசியிலே சுக்கிரன் வரும்பொழுது காதல் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த உங்களுடைய எக்ஸு எல்லாரையும் மீட் பண்ணுவீங்க. இதுதான் பெரிய பிரச்சனையே. மீனராசிக்காரர்களுக்கு இந்த காதல் வரும். ஸோ காதல் வருவது ஒரு ஆபத்தான விஷயம். 3ஆம் இடமாகப்பட்ட சுக்கிரனுடைய வீட்டிலே 6 கூடிய சூரியன் மறைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள், பெரும்புகழுக்கான பிரபலத்துவம் யோகம் போன்றவை ஏற்படுகிறது. 4-7 கூடிய புத பகவானோடு 3ஆம் இடத்தில் இருப்பதால், அப்போ 3ஆம் இடம் வந்து என்ன ஆகுதுன்னா தைரியம், மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 5ஆம் வீடாகப்பட்ட யோகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே 2 கூடிய தனாதிபதி செவ்வாய் தொடர்ந்து நீடிப்பதால் சந்தோஷம். ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக இந்த செவ்வாய் வக்கரம் பெற்று உங்களை டென்ஷன் பண்ணார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு இப்பொழுது தனவரவு அதிகமாகும், பணம் நிறைய வரும். காரணம் என்னவென்றால் தனஸ்தானாதிபதி யோகாதிபதி வீட்டில் சென்று விட்டார். பின்ன என்ன தான் சார் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னா, 6ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. சத்துரு ஜெயத்தை உண்டாக்குவார், எதிரிகளை வின் பண்ணுவீங்க. ஆனால் 12இல் வரக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார்? 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வந்து இந்த இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்களில் பெரும்புகழை தருகிறார். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 12ஆம் வீடு என்பது இறைவன், 12ஆம் வீடு என்பது இல்லற வாழ்க்கை, 12ஆம் வீடு என்பது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், 12ஆம் வீடு என்பது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இன்டிமசி, இது எல்லாத்துலேயும் ராகு வருகிறார். அதை குரு பார்க்கிறார். இதெல்லாம் அதிகமாகும். இதெல்லாம் அதிகமாகி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இணக்கமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். 12ஆம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவானால் புதைந்து போன பழைய பெண்டிங் கேஸ்லாம் வெளியே வரும். இதெல்லாம் பழைய கேஸோ, இது நடந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, அந்த கேஸ்லாம் இப்போ வெளியே வரும். அதெல்லாம் வெளியே வந்து அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு 1.5 வருஷம் ஆகும். அது ஒன்றும் இல்லாத ஒரு மேட்டராக இருக்கும். ஆனாலும் ஒரு பிஸியாகவே வச்சுருப்பாங்க. காரணம் என்னவென்றால் 12ஆம் வீட்டு ராகு என்பது நிம்மதியை கெடுக்கின்ற இடம். 12இல் ராகு இருக்கும் பொழுது தூக்கமே வராது. படுக்கையில் பாம்பு இருக்கிற மாதிரி தான். இப்போ ஒரு படுத்துட்டு இருக்கீங்க, தலகாணி பின்னாடி ஒரு பாம்பு இருந்தால் எப்படி நிம்மதியாக தூங்குவீங்களோ, எப்படி உங்களால் தூங்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த ராகு உங்களை பார்த்துட்டே இருப்பார். தூங்கவே மாட்டார், தூங்க விட மாட்டார். ஸோ இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்களை தருகிறார். அதே நேரத்திலே உங்களுக்கு வந்து குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கு வந்து விடுகிறார். இதுதான் இருக்கிறதுலே ஆகச்சிறந்த அற்புதமான பலன் மீனராசிக்காரர்களுக்கு. 10 கூடிய குரு 4ஆம் வீட்டில் வரும் பொழுது கேந்திர பலம் பெற்று குரு பகவான் தன் பொன்னான பார்வையால் 5ஆம் பார்வையாக 8ஐ பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக 10ஐ பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். ராகு என்ன பண்ணாலும் குருவினுடைய அருளால் அது சால்வ் ஆகிடும். அதே மாதிரி 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தொழில் இன்னும் அபிவிருத்தி அடையும். மீனராசிக்காரர்கள் தொழிலில் டாப்பர் ஆக போகிறீங்க. ஆனால் ராகு தருகின்ற இந்த சேட்டை, இந்த ராகுனுடைய 12ஆம் வீடு இல்வாழ்க்கைங்கிற இடத்துல ராகு இருக்கும் பொழுது வருகின்ற தடுமாற்றங்களை குறைத்து கொள்ள வேண்டும். காதல் வரவே கூடாது. இந்த மே மாதம் காதல் வந்தால் போச்சு, காரியங்கள் கெட்டு போகும், உருப்படுற வழி போயிடும். நான் 12ஆம் இந்த ராகு சுக்கிரன் வந்து உங்களுக்கு அப்படி கெட்டவன், குருவுக்கு அப்படியே ஆப்போசிட். சுக்கிரன் உடம்புல உட்காந்துருக்கிறது ஒன்று தான், உங்களுக்கு வந்து நீங்களாக சொந்த செலவில் வச்சுக்கிறதும் ஒன்று தான். ஸோ அதனால் ஜாகிரதையாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.